அல்லேலூயா. மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிஹ நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். நல்ல சாட்சிகளை கேட்டோம். இப்படி அநேக சாட்சிகள் எப்பொழுதும் உண்டாயிருப்பது ஒரு சபைக்கு நல்லது. நம்முடைய தேவனுக்கும் மகிமையாக இருக்கும் அது. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் ஜீவன் உள்ள தேவன். இந்த சாட்சிகள் தான் அவர் நம் நடுவிலே வசிக்கிறார் என்பதை வெளிப்படுத்துகிற விஷயங்கள். ஹல்லேலூயா. இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 34 வசனம் 4, Psalm 34 verse 4. ನಾನು ಯಾಗುವನ ಸನ್ನಿಧಿಯಲ್ಲಿ ಬೇಡಿಕೊಳ್ಳಲು ಆತನು ಸದುತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು ಎಲ್ಲಾ ಭೀತಿಯಿಂದ ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದನು. நான் யாகுவாவை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்திற்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற பயத்திலேயே மிகவும் கொடுமையான பயம் எது தெரியுமா? ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವ ಭಯಗಳಲ್ಲಿ ಅತಿ ಘೋರವಾದ ಭಯ ಯಾವುದು ಗೊತ್ತಾ? அல்லது பயத்துக்கு பயம்னா என்ன? ಭಯ ಅಂದರೆ ಏನು? பயம் என்றாலே நாம் செத்து விடுவோம் என்பதுதான் மனுஷனுக்கு இருக்கிறதான மிகப்பெரிய பயம். ಭಯ ಎಂದರೆ ನಾವು ಸಾಯುತ್ತೇವೋ ಎಂಬುದೇ ನಮಗೆ ಭಯವಾಗಿರುತ್ತದೆ. ஆமா. ஏன்னா இந்த யாகுஷுவா உலகத்தில் வந்த காரணம் கூட ஜீவ காலமெல்லாம் மரண பயத்திலிருந்து இருக்கிறவர்களை விடுவிக்கும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று எபிரேயர்ல நாம் வாசிக்கிறோம். எபிரேயர் புத்தகದಲ್ಲಿ ಯಾಕುಷ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದಿರುವುದೇ ಜನರನ್ನು ಮರಣದ ಭಯದಿಂದ ತಪ್ಪಿಸೋದಕ್ಕೋಸ್ಕರ. அப்ப இந்த மரண பயம் என்பதுதான் இந்த உலகத்தில் இருக்கிற மிக கொடிதான பயம். ಈ ಮರಣ ಭಯವೇ ಲೋಕದಲ್ಲಿ ಅತಿ ಘೋರವಾದ ಭಯವಾಗಿರುತ್ತದೆ. எல்லா பயமுமே கடைசியிலே நாம் மரித்து விடுவோம் என்பதுதான். அதில்தான் சென்று முடியும். எல்லா பயಗಳಿಗೆ கடைசியில் நாம் சாய்த்தேವೆ ಎಂಬುವ ಮಾತಿನಲ್ಲೇ ಅದು ಮುಕ್ತಾಯವಾಗುತ್ತದೆ. வேதத்திலே முதலாக பயம் என்று எந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது தெரியுமா? சத்தியவேதದಲ್ಲಿ ಮೊದಲನೇದಾಗಿ ಭಯ ಎಂದು ಎಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ. யாகோவா முதலாக மனிதனை படைக்கும் பொழுது அங்கே பயம் என்ற ஒரு காரியத்தை வைக்கவில்லை. ಯಾಕೋವನು ಮೊದಲನೇದಾಗಿ ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ ಅಲ್ಲಿ ಭಯ ಎಂಬುದಕ್ಕೆ ಅಲ್ಲಿ ಇರಲೇ ಇಲ್ಲ. ஆனா மனிதன் எப்பொழுது பயப்பட ஆரம்பித்தான்? ಆದರೆ ಮನುಷ್ಯನು ಯಾವಾಗ ಭಯಪಡಲು ಪ್ರಾರಂಭಿಸಿದನು? ஈவன் இந்த புதிய ஏற்பாட்டு காலத்தில் கூட தேவன் சொல்லுகிறார், நான் யாருக்கும் பயத்தின் ஆவியை கொடுக்கவில்லை என்கிறார். ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಯಾರಿಗೂ ಭಯದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. 2 Timothy chapter 1 verse 7. ತಿಮೋಥೆಯ ಪುಸ್ತಕ 1ನೇ ಅಧ್ಯಾಯ 7ನೇ ವಚನ. ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಿರುವ ಆತ್ಮವು ಬಲ, ಪ್ರೀತಿ, ಶಿಕ್ಷೆಗಳ ಆತ್ಮವೇ ಹೊರತು ಹೇಡಿತನದ ಆತ್ಮವಲ್ಲ. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. ದೇವರು ನಮಗೆ ಹೇಡಿತನದ ಆತ್ಮವನ್ನು ಕೊಡಲಿಲ್ಲ. அதைத்தான் ஆரம்பத்திலே சிருஷ்டியிலும் அங்கே பயம் என்கிற ஒரு காரியத்தை யாகோவா வைக்கவில்லை. ಆದ್ದರಿಂದಲೇ ಆರಂಭದಲ್ಲಿ ಯಾಕೋ ಭಯ ಎಂಬ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಅಲ್ಲಿ ಇಟ್ಟಿಲ್ಲ. அப்படியானால் இந்த பயம் எங்கே இருந்து வந்தது? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ಭಯ ಎಲ್ಲಿಂದ ಬಂತು? எப்பொழுது மனிதன் பாவம் செய்தானோ அந்த நாளில் தான் பயம் என்கிற ஒரு விஷயம் இந்த உலகத்திற்குள் வந்தது. ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನು ಪಾಪ ಮಾಡಿದನೋ ಆ ಕ್ಷಣದಿಂದಲೇ ಭಯ ಎಂಬುದು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಬಂತು. அது வரைக்கும் பயம் என்கிற ஒரு விஷயமே இல்லை. ಅಲ್ಲಿ ತನಕ ಭಯ ಎಂಬುವ ಒಂದು ವಿಷಯವೇ ಇರಲಿಲ್ಲ. இன்றைக்கு நாம் பயப்படுகிறோம் என்று சொன்னால், ಆದರೆ ಇಂದಿಗೆ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ அப்போ அது என்னவாக இருக்கும் என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ಏನಾಗಿರುತ್ತದೆ ಎಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. நான் எதற்காக பயப்படுகிறேன் ನಾನು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಭಯಪಡುತ್ತೇನೆ என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಯೋಚನೆ ಮಾಡಬೇಕು. அல்லது என்ன விஷயம் எனக்கு பயத்தை கொடுக்கிறது, ಅಲ್ಲದೆ ಯಾವ ವಿಷಯ ನನಗೆ ಭಯವನ್ನು ಹುಟ್ಟಿಸುತ್ತದೆ அந்த விஷயத்தை நாம் சிந்தித்து பார்க்க ಆ வேண்டும். ವಿಷಯವನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. காரணம் இல்லாமல் ஒரு பயம் வராது. ಕಾರಣ ಇಲ್ಲದೆ ನಮಗೆ ಯಾವ ಭಯವೂ ಬರುವುದಿಲ್ಲ. நிச்சயமாக அங்கே ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರಣ ಇದ್ದೇ சோ அந்த ಇರುತ್ತದೆ. காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து நாம் கண்டுபிடித்து விட்டால் ಆ ವಿಷಯ ಏನೆಂದು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನಾವು ಕಂಡುಕೊಂಡರೆ
நாம் அந்த பயத்திலிருந்து வெளியே வந்து விடலாம். ನಾವು ಆ ಭಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬಹುದು. சோ அது கண்டிப்பாக நாம் வர வேண்டும். பயத்திலே ஜீவகாலம் முழுவதும் நாம் வாழ முடியாது. ಖಂಡಿತವಾಗಲೂ ಅದರಿಂದ ಹೊರಗಡೆ ಬರಬೇಕು. ಭಯದಿಂದ ಯಾವಾಗಲೂ ಜೀವಿಸಲು ಆಗುವುದಿಲ್ಲ. இந்த பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை அநேக இடங்களிலே தடை செய்துவிடும். ಈ ಭಯ ಎಂಬುದು ನಾವು ಜೀವನದಲ್ಲಿ ಮುಂದುವರಿಯುವುದಕ್ಕೆ ಅನೇಕ ತಡೆಗಳನ್ನು ಅದು ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆ. சோ அந்த பயத்திலிருந்து கண்டிப்பாக நாம் வெளியே வந்தால் தான் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முன்னேற முடியும். ಆ ಭಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ನಾವು ಮುಂದುವರಿಯಲು ಸಾಧ್ಯ. சோ ஆகையினால இங்கே சங்கீதக்காரன் 34ஆம் சங்கீதத்தில் என்ன சொல்லுகிறார்? ಆದ್ದರಿಂದ ಈ 34ನೇ ಸಂಗೀತದಲ್ಲಿ ಕೀರ್ತನೆಗಾರನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? நான் யெகோவாவை தேடினேன், ನಾನು ಯಾವನನ್ನು ಹುಡುಕಿದೆನೋ அவர் எனக்கு செவி கொடுத்து ಆತನು ನನಗೆ ಕಿವಿಯನ್ನು ಕೊಟ್ಟು என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ನನ್ನನ್ನು ಎಲ್ಲ ಭಯದಿಂದ ಆತನು ತಪ್ಪಿಸಿದನು. ஒரு பயம் அல்ல, ಒಂದು ಭಯವಲ್ಲ, எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ಎಲ್ಲ ಭಯದಿಂದ ಆತನು ನನ್ನನ್ನು ತಪ್ಪಿಸಿದ್ದಾನೆ. சோ ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில எப்பொழுது பயம் வர முடியும்? ಒಬ್ಬ ದೇವರ ನಂಬಿಕೆಯ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾವಾಗ ಭಯ ಬರುತ್ತದೆ? சோ முதலிலே பயந்தவர்கள் தேவனுடைய கையினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ಮೊದಲನೇದಾಗಿ ಭಯ ಪಟ್ಟವರು ದೇವರ ಕೈಯಿಂದ ಉಂಟು ಮಾಡಿದವರು. நேரடியாக அவருடைய கையினால் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். ಆತನನ್ನು ಅವರ ಕೈಯಿಂದನೇ ಆತನು ಉಂಟು ಮಾಡಿದವರು. அதே போல அவருடைய சுவாசத்தினாலே அவர்கள் ஜீவனை பெற்றவர்கள். ಆತನ ಶ್ವಾಸದಿಂದ ಜೀವವನ್ನು ಪಡೆದವರು. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் கூட ಆ ರೀತಿ ಇದ್ದವರು ಕೂಡ ஒரு சூழ்நிலையில பயப்பட வேண்டிய நிலைமை வந்தது. ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಅವರು ಭಯ ಪಡುವ ಸಂದೇಶ ಬಂತು. நன்றாக சிந்தித்துக் கொள்ளுங்கள். ಚೆನ್ನಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿಕೊಳ್ಳಿರಿ. அவர்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், ದೇವರಿಂದ ಉಂಟು ಮಾಡಲ್ಪಟ್ಟವರು, தேவ ஆவியினாலே ஜீவனை பெற்றவர்கள். ದೇವರ ಆತ್ಮದ ಜೀವವನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡವರು. இந்த நிலைமையில் இருந்த பொழுதும் ಈ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அவர்களுடைய வாழ்க்கையிலே பயம் வந்தது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಕೂಡ ಭಯ ಬಂದಿದೆ. So, எப்பொழுது பயம் அவருடைய வாழ்க்கையில் வந்தது? ಯಾವಾಗ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಭಯ ಬಂತು? எப்பொழுது பாவம் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்ததோ அப்பொழுது பயம் வந்தது. ಯಾವಾಗ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಪಾಪ ಬಂತೋ ಆಗ ಅವರಿಗೆ ಭಯ So, இங்கே பாவம் என்றால் என்ன? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಪಾಪ ಅಂದರೆ ಏನು? பாவம் என்று சொன்னால் நம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விஷயம் நம்முடைய மனதிலே வரும். ಪಾಪ ಎಂದರೆ ನಮ್ಮ ಪ್ರತಿಯೊಬ್ಬರಿಗೂ ಒಂದೊಂದು ವಿಷಯದಲ್ಲಿ ಪಾಪ ಬರುತ್ತದೆ. நாம் கேள்விப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நம்முடைய மனதிலே வரும். ನಾವು ಕೇಳಿಸಿಕೊಂಡಂತ ವಿಷಯಗಳು ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬರುತ್ತದೆ. இதுதான் பாவம், ಇದೇ ಪಾಪ, அதுதான் பாவம் ಅದುವೇ ಪಾಪ என்று பல விஷயங்களை நாம் சொல்லலாம். ಎಂಬುದಾಗಿ ಹಲವು ವಿಷಯಗಳನ್ನು ನಾವು ஆனால் ಹೇಳಬಹುದು. முதல் வந்த பாவம் எதனால் வந்தது? ಆದ್ದರಿಂದ ಮೊದಲನೇದಾಗಿ ಬಂದ ಪಾಪ ಯಾವುದರಿಂದ ಬಂತು? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினாலே தான் முதல் பாவம் வந்தது. ದೇವರ ವಾಕ್ಯಕ್ಕೆ ವಿಧೇಯರಾಗದೆ ಹೋದದ್ದರಿಂದನೇ ಮೊದಲನೇ ಪಾಪ ಬಂತು. நாம் இந்த உலகத்திலே பயமின்றி ஜீவிக்கும்படியாக, பயமில்லாமல் ஜீவிக்கும்படியாக தேவன் நமக்கு அவருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார். ನಾವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಭಯವಿಲ್ಲದೆ ಜೀವನ ಮಾಡೋದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ನಮಗೆ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. இப்ப யாரெல்லாம் அவருடைய வார்த்தையின்படி ஜீவிக்கிறார்களோ ಯಾರೆಲ್ಲ ಆತನ ವಾಕ್ಯದ ಪ್ರಕಾರ ನಡೆಯುತ್ತಾರೋ அவர்களுக்கு வாழ்க்கையில பயம் வருவதற்கு தேவையே கிடையாது. ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ಭಯ ಬರುವ ಅವಶ್ಯಕತೆಯೇ ಇರುವುದಿಲ್ಲ. அங்கே ஆதாம் ஏவாள் செய்த காரியம் என்ன? ಅಲ್ಲಿ ಆದಾಮ ಏವಾಳನು ಮಾಡಿದ ಕಾರ್ಯ ಏನು? தேவன் கொடுத்த வார்த்தையை அவர்கள் மீறினார்கள். ದೇವರು ಕೊಟ್ಟಂತ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಅವರು ಮೀರಿದರು. அவர்கள் மீறின உடனே அவர்களுக்கு பயம் வந்தது. ಆ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮೀರಿದ ಮೇಲೆ ಅವರಿಗೆ ಭಯ ಹುಟ್ಟಿತು. அந்த பயம் மரணத்தை கொண்டு வந்தது. ಆ ಭಯವು ಮರಣಕ್ಕೆ ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಯಿತು. ஆனால் இந்த நாட்களிலே தேவன் அப்படிப்பட்ட பயத்திலிருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். ಆದರೆ ದೇವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆ ಭಯದಿಂದ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸಲು ಆತನು ಇಷ್ಟಪಡುತ್ತಾನೆ. இந்த பயம் என்பதே நாம் செத்து விடுவோம் என்ற பயம்தான். ಭಯ ಎಂದರೆ ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬುದೇ ಭಯ. இது மனிதர்கள் மட்டுமல்ல, ಮನುಷ್ಯರು ಮಾತ್ರವಲ್ಲ, மிருகங்கள் பறவைகளுக்கு கூட இந்த பயம் இருக்கிறது. ಮೃಗಗಳಿಗೂ ಪಕ್ಷಿಗಳಿಗೂ ಈ ಭಯವಿದೆ. நாம் செத்து விடுவோம் என்கிற பயம். ನಾವು ಸತ್ತು ಹೋಗುತ್ತೇವೆ ಎಂಬ ಭಯ. மரண பயத்தை கொண்டு வந்தவன் பிசாசு. ಮರಣ ಭಯವನ್ನು ತಂದವನು ಸೈತಾನನು. ஆனால் தைரியத்தை கொண்டு வந்தவர், நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது என்ற உறுதிமொழியை நமக்கு தந்தவர் நம்முடைய மீட்பராகிய யாகோஷுவ மசியா. ಭಯವನ್ನು ತಂದವನು ಸೈತಾನನು, ನಮಗೆ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಇದೆ ಎಂಬ ಧೈರ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟವನು ನಮ್ಮ ರಕ್ಷಕನಾದ ಯಾಕೋಬ. அப்ப யாரெல்லாம் தைரியத்தோடு அவர் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்கிறார்களோ, ಯಾರೆಲ್ಲ ಧೈರ್ಯದಿಂದ ಆತನ ವಾಕ್ಯವನ್ನು ನಂಬುತ್ತಾರೋ அவர்கள் இந்த பயத்திலிருந்து புறம்பே வந்து விடுவார்கள். ಅವರು ಈ ಭಯದಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುತ್ತಾರೆ. அவர்கள் எந்த காரணத்திற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ಅವರು ಯಾವ ಕಾರಣಕ್ಕೂ ಅವರು ಭಯಪಡುವ ಅವಶ್ಯಕತೆ ಇರುವುದಿಲ್ಲ. சோ நாம என்ன செய்ய வேண்டும்? தேவன் நமக்கு பரிசுத்த ஆவியை தரும் பொழுது ದೇವರು ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕೊಡುವಾಗ அங்கே பயமுள்ள ஆவியை நம்மிலிருந்து அவர் எடுத்து போடுகிறார். ಆತನು ಭಯದ ಆತ್ಮವನ್ನು ನಮ್ಮಿಂದ ತೆಗೆದು ಹಾಕಿದ್ದಾನೆ. எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கலாம். Hebrew chapter 2 verse 15.
ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 15ನೇ ವಚನ. ಮರಣದ ದೆಸೆಯಿಂದ ತಮ್ಮ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ದಾಸತ್ವದೊಳಗಿದ್ದವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೂ ಅವರಂತೆ ರಕ್ತ ಮಾಂಸಧಾರಿ ಆದನು. ஜீவகாலமெல்லாம் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு அப்படியானார். ஆமென், ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஜீவகாலமெல்லாம் மரண பயம். அப்போ மனிதன் எப்பொழுது சுய அறிவை பெற்றுக் கொள்ளுகிறானோ, ಮನುಷ್ಯನು ಯಾವಾಗ ಸ್ವಂತ ಬುದ್ಧಿಯನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳುತ್ತಾನೋ, எப்பொழுது சுயமாய் சிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, ಯಾವಾಗ ಅವನು ಸ್ವಂತವಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೋ, அந்த நாளில் இருந்தே அவன் பயப்பட ஆரம்பித்து விடுகிறான். ಆ ದಿನದಿಂದಲೇ ಆತನು ಭಯಪಡಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾನೆ. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நீங்கள் உங்கள் சின்ன பிள்ளைகளை கொண்டு போய் நீங்கள் பரிசோதித்து பார்க்கலாம். ನಿಮಗೆ ಸಂದೇಹ ಆಗಿದ್ದರೆ ನಿಮ್ಮ ಚಿಕ್ಕ ಮಕ್ಕಳನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ நீங்கள் எங்கேயாகிலும் அந்த பிள்ளைகளை கொஞ்ச நேரம் தனியே விட்டு போய் பாருங்கள். ನೀವು ಎಲ್ಲಿಯಾದರೂ ಆ ಮಕ್ಕಳನ್ನು ಪ್ರತ್ಯೇಕವಾಗಿ ಬಿಟ್ಟು ಹೋಗಿ, உடனே அவர்கள் பயந்து அலறுவார்கள். ಅವರು ತಕ್ಷಣ ಭಯದಿಂದ ಅಳಲು ಪ್ರಾರಂಭಿಸುತ್ತಾರೆ. அங்கே எந்த ஆபத்தும் இல்லை. ಅಲ್ಲಿ ಯಾವ ಅಪಾಯವೂ ಇಲ್ಲ. ஆனா ஏன் பயப்படுறாங்க அவங்க? ಅದರ ಮೇಲೆ ಅವರು ಏಕೆ ಭಯಪಡುತ್ತಾರೆ? ஏன்னா அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நம்முடைய மனதில் வந்து விட்டது. ಅಂತ ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮ ನಮ್ಮ ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಬಂದಿದೆ. நம்மிலிருந்து அந்த பயம் என்கிற ஆவி நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விட்டது. ನಮ್ಮಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೂ ಆ ಭಯದ ಆವಿ ಇರುತ್ತಿದೆ. எப்படி நம்மிலிருந்து பாவம் என்பது நம்முடைய பிள்ளைகளுக்கு வந்து விடுகிறதோ, ಹೇಗೆ ಪಾಪ ನಮ್ಮಿಂದ ನಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಬಂದಿದೆಯೋ, அதோடு கூட பயமும் வந்து விடுகிறது. ಅದರ ಸಮೇತ ಭಯವೂ ಬಂದಿದೆ, மரண பயம். ಮರಣದ ಭಯ. ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர்களை விடுவிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்தில் வந்தார். ದೇವರು ಅಂತವರನ್ನು ಬಿಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ಲೋಕಕ್ಕೆ ಬಂದನು. மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று நாம் சொல்லுகிறோம், ಮನುಷ್ಯನು ಜೀವಿಸುತ್ತಿದ್ದಾನೆ ಎಂದು ಹೇಳುತ್ತೇವೆ, ஆனால் அவன் உண்மையிலே ஜீவிக்கவில்லை. ಆದರೆ ಅವನು ನಿಜವಾಗಿ அவன் ಜೀವಿಸುತ್ತಿಲ್ಲ. ஒவ்வொரு காலமும் மரணத்தை எதிர்நோக்கியே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಒಂದೊಂದು ದಿನವೂ ಮರಣವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾನೆ ಜೀವಿಸುತ್ತಿರುತ್ತಾನೆ. எந்த நேரத்திலே மரணம் வருமோ அவனுக்கு தெரியாது. ಯಾವ ಸಮಯದಲ್ಲಿ ಮರಣವು ಬರುತ್ತದೋ ಎಂಬುದು ಆತನಿಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. ஆக அவன் எதிர்பார்ப்பதெல்லாம் அந்த மரணத்தை. ಆದರೆ ಅವನು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದಿಲ್ಲ ಆ ಮರಣವನ್ನೇ. இப்போ ஒரு மனிதன் மரணத்தை எதிர்பார்த்து கொண்டு இருப்பானால் ಒಬ್ಬ ಮನುಷ್ಯನು ಮರಣವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಿರುವುದಾದರೆ அந்த மரணம் அவனுக்கு கண்டிப்பாக வரும். ಆ ಮರಣ ಖಂಡಿತವಾಗಲು ಅವನಿಗೆ ಬಂದೇ ಬರುತ್ತದೆ. எவன் ஒருவன் ஜீவனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறானோ ಯಾವನು ಜೀವವನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ಇರುತ್ತಾನೋ அவனுக்கு ஜீவன் கிடைக்கும். ಅವನಿಗೆ ಜೀವ ಸಿಗುತ್ತದೆ. நாம் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். ನಾವು ಯಾವುದನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತೇವೆ ಅದುವೇ ನಮಗೆ ಸಿಗುತ್ತದೆ. இதை குறித்து யோபு பேசுகிறார் பாருங்கள். அவர் 3ஆம் அதிகாரத்திலே யோபு 3ஆம் அதிகாரத்திலே நான் பயந்திருக்கிற காரியம் எனக்கு வந்தது என்று சொல்லுவார் பாருங்க. 25 ஆமா 3:25. ಯೋಬನ ಪುಸ್ತಕ 3ನೇ ಅಧ್ಯಾಯ 25ನೇ ವಚನ. ஆ. ನನಗೆ ಭಯವು ಹುಟ್ಟಿದೊಡನೆಯೇ ಆಪತ್ತು ಸಂಭವಿಸಿತು. Job chapter 3 verse 25. ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಹೆದರುತ್ತೇನೋ ಅದು ತಪ್ಪದೆ ಬರುವುದು. நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. ஆமா, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ನಾನು ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಟ್ಟನೋ ಅದೇ ನನಗೆ ಬಂತು. இப்ப நாம் என்ன செய்கிறோம் தெரியுமா? ಈಗ ನಾವು ಏನು ಮಾಡುತ್ತೇವೆ ಗೊತ್ತಾ? நாம் பயத்தினாலே ನಾವು ಭಯದಿಂದ அந்த பயத்துக்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். ಆ ಭಯಕ್ಕೆ ಒಂದು ರೂಪವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. இப்ப ஏதாயிலும் ஒரு சின்ன விஷயம் நமக்கு சம்பவித்து விட்டாலே ಯಾವುದಾದರೂ ಒಂದು ಚಿಕ್ಕ ವಿಷಯ ನಮಗೆ ಸಂಭವಿಸಿದರೆ நாம் அதற்கு ஒரு உருவத்தை கொடுக்கிறோம். ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೂಪವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ. ஓ, இதுவாக இருக்குமோ ಇದಾಗಿ ಇರಬಹುದು, அல்லது அதுவாக இருக்குமோ. ಅಲ್ಲದೆ ಅದುವಾಗಿ ಇರಬಹುದು. அப்ப நமக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்து விட்டால் ನಮಗೆ ಒಂದು ಸಣ್ಣ ತೊಂದರೆ ಬಂದರೆ அது ஒருவேளை கேன்சராக இருக்குமோ, ಅದು ಒಂದು ವೇಳೆ ಕ್ಯಾನ್ಸರ್ ಆಗಿರುತ್ತದೆ, ஒருவேளை டிபியாக இருக்குமோ. ಒಂದು ವೇಳೆ ಕ್ಷಯರೋಗವಾಗಿರುತ್ತದೆ. அது அங்க இல்ல. ಆದರೆ ಅದು ಅಲ್ಲಿಲ್ಲ. ஆனா நாம் அதற்கு ஒரு உருவத்தை அங்கே கொடுத்து விடுகிறோம். ನಾವು ಅದಕ್ಕೆ ಒಂದು ರೂಪವನ್ನಾಗಿ ಕೊಡುತ್ತೇವೆ. இது நாம் செய்கிறதான மிகப்பெரிய தவறு. ನಾವು ಇದು ಮಾಡುವಂತ ದೊಡ್ಡ ತಪ್ಪಾಗಿದೆ. நாம் என் தேவன் இப்படியெல்லாம் எந்த தீங்கும் எனக்கு வர அனுமதிக்க மாட்டார் என்று நாம் ஏன் விசுவாசிப்பதில்லை? ದೇವರು ಇಂಥ ಆಪತ್ತುಗಳು ನನಗೆ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಏಕೆ ನಾವು ನಂಬುವುದಿಲ್ಲ? அப்ப இல்லாத ஒன்றை இருப்பதாக நினைத்து நாம் பயப்படுகிறோம். ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿಕೊಂಡು ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. சின்ன விஷயத்தில் கூட நாம் அவிசுவாசியாக மாறிவிடுகிறோம். ಒಂದು ಸಣ್ಣ ವಿಷಯದಲ್ಲಿ ನಾವು ಭಕ್ತಿಹೀನರಾಗಿ ಬದಲಾವಣೆ ಆಗುತ್ತೇವೆ. அதுக்கு மேலாக நாம் எத்தனையோ வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம்,
நீ எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற தேவனை நீ உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையினாலே பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. சங்கீதம் 91, Psalm 91. எல்லாரும் வசனங்களை மனப்பாடமா படிக்கணும். 9, 10. 99ನೇ ಕೀರ್ತನೆ 9-10 ವಚನ. ಯಾಹುವನೇ ನನ್ನ ಶರಣನು, ಪರಮಾತ್ಮನನ್ನು ನಿವಾಸ ಸ್ಥಾನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೆಯಲ್ಲ. ಯಾವ ಕೇಡು ನಿನಗೆ ಸಂಭವಿಸದು, ಉಪದ್ರವವು ನಿನ್ ಗುಡಾರದ ಸಮೀಪಕ್ಕೆ. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? வாசிங்க தமிழ்ல. எனக்கு அடைக்கலமாய் இருக்கிற உன்னதமான யெகோவாவை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? பரிபூரணமா விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நாம் இதை விசுவாசிப்போமானால் ನಾವು ಇದನ್ನು ನಂಬುವುದಾದರೆ நமக்கு எந்த பயமும் வரக்கூடாது. ನಮಗೆ ಯಾವ ಭಯವೂ ಬರಬಾರದು. அவர் என்ன சொல்லி இருக்கிறார்? ಆತನು ಏನನ್ನು ಹೇಳಿದ್ದಾನೆ? உன்னதமான தேவனை, எனக்கு அடைக்கலமா இருக்கிற உன்னதமான யாகுவாவை நீ உனக்கு தாபரமாக கொண்டிருக்கிறாய். ಪರಮಾತ್ಮನನ್ನು ನಿವಾಸನ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಲ್ಲ. தாபரம் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? தமிழிலே தாபரம் என்று சொல்லுகிறோமே, அதற்கு என்ன அர்த்தம்? நாம் ஜீவிக்கிற இடம், நாம் வாழ்கிற இடம். தாபரம்னா என்ன? நாம வாழ்கிற இடம். ನಾವು ಜೀವಿಸುವ ಸ್ಥಳ. எதை நீங்க உங்கள் வாழ்கிற இடமாக நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள்? ಯಾವುದನ್ನು ನಿವಾಸಸ್ಥಾನವಾಗಿ ಮಾಡಿಕೊಂಡಿದ್ದೀರಿ? யாகுவாவை நீங்கள் ஜீவிக்கிற இடமாக கொண்டிருக்கிறீர்கள், ಯಾವುದನ್ನೇ ನೀವು ಜೀವಿಸುವ ಸ್ಥಾನವಾಗಿ, அல்லது யாகுவாவுக்குள் நீங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அல்லது ಯಾವುದರೊಳಗೆ அப்ப ಜೀವಿಸುತ್ತಿರುತ್ತೀರಿ? யாகுவாவுக்குள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்கிற விசுவாசம் நமக்குள் இருக்குமானால், ಯಾವುದರಲ್ಲಿ ಜೀವಿಸುತ್ತಿದ್ದೇವೆ ಎಂಬ ನಂಬಿಕೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ, இல்லாத வியாதிகளை எதற்கு நாம் பெயர் சொல்லி அழைக்கிறோம்? ಇಲ್ಲದೆ ಇರುವ ರೋಗವನ್ನು ಏಕೆ ನಾವು ಹೆಸರಿಡಿದು ಕರೆಯುತ್ತೇವೆ? நம்மில் அநேகர் செய்கிற தவறு இது. ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ಮಾಡುವಂತ ತಪ್ಪು ಇದಾಗಿದೆ. எனக்கு அப்படி இருக்குமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ என்று இல்லாத ஒன்றை நீங்கள் பெயர் சொல்லி அழைக்கிறீர்கள். ನನಗೆ ಅದು ಬರುತ್ತೋ ಇದು ಬರುತ್ತೆ, ಇಲ್ಲದೆ ಇರುವುದನ್ನು ಹೆಸರಿಡಿದು ನೀವು ಕರೆಯುತ್ತೀರಿ. அதைத்தான் யோபு சொல்லுகிறார், ಅದನ್ನು ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ, நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது. ನಾನು ಭಯಪಟ್ಟಿದ್ದು ನನಗೆ ಸಂಭವಿಸಿತು. அல்லேலூயா. Hallelujah. அப்ப நாம் பயப்படுகிற காரியம் என்ன செய்கிறது? ಹಾಗಿದ್ರೆ ನಾವು ಭಯಪಡುವ ವಿಷಯ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? நாம் நம்புகிறது போல நமக்கு சம்பவிக்கிறது. ನಾವು ಯಾವ ರೀತಿ ನಂಬುತ್ತೇವೋ ಅದು ನಮಗೆ ಸಂಭವಿಸುತ್ತದೆ. இந்த பயம் நமக்கு வந்தவுடனே அது அதோடு கூட என்னத்தெல்லாம் கொண்டு வருகிறது என்று பாருங்க. ಭಯ ನಮಗೆ ಬಂದ ಮೇಲೆ ಅದರ ಜೊತೆಗೆ ಏನೆಲ್ಲ ತೆಗೆದುಕೊಂಡು ಬರುತ್ತದೆ? அதே யோபு 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ನನಗೆ ಯಾವ ಶಾಂತಿಯೂ ವಿಶ್ರಾಂತಿಯೂ ಉಪಶಮನವೂ ಇರುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಕಳವಳವೇ. எனக்கு சுகமும் இல்லை, இளைப்பாறுதலும் இல்லை, அமைதலும் இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. அல்லேலூயா. Hallelujah. ஒரு பயப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில அவர்களுக்கு சுகமும் இருக்காது, இளைப்பாறுதலும் இருக்காது, அமைதலும் இருக்காது, தத்தளிப்பு தான் எல்லா நேரங்களிலும் இருக்கும். ಒಬ್ಬ ಭಯಪಡುವ ಮನುಷ್ಯನಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಶಾಂತಿಯೂ ಇರುವುದಿಲ್ಲ, ವಿಶ್ರಾಂತಿಯೂ ಇರುವುದಿಲ್ಲ, ಉಪಶಮನವೂ ಇರುವುದಿಲ್ಲ, ಯಾವಾಗಲೂ ಅವನ ಜೀವನದಲ್ಲಿ ಕಳವಳವೇ ಇರುತ್ತದೆ. இப்ப நம்மில் யாராயிலும் எனக்கு ஒரு அமைதியே இல்ல, எனக்கு ஒரு சுகமே இல்ல அப்படின்னு நாம பயந்து கொண்டு இருக்கிறோமானால், ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾರಾದರೂ ಒಬ್ಬರು ನನಗೆ ವಿಶ್ರಾಂತಿಯೇ ಇಲ್ಲ, ನನಗೆ ಸೌಖ್ಯವೇ ಇಲ್ಲ ಎಂದು ಭಯಪಡುವುದಾದರೆ, இந்த பயம் உங்களுக்குள் வந்திருக்கிறது என்று அர்த்தம். ಈ ಭಯ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಬಂದಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಅರ್ಥ. நன்றாக ஞாபகம் கொள்ளுங்கள், ಚೆನ್ನಾಗಿ ಜ್ಞಾಪಕ ಮಾಡಿಕೊಳ್ಳಿ. யாகுவா நம்மை சிருஷ்டிக்கும் போது பயத்தை அங்கே வைத்து சிருஷ்டிக்கவில்லை. ಯಾವಾಗ ನಮ್ಮನ್ನು ಉಂಟು ಮಾಡಿದಾಗ ಭಯವನ್ನು ಇಟ್ಟು ಆತನು ಉಂಟು ಮಾಡಲಿಲ್ಲ. பின்னாளிலே நமக்கு பரிசுத்த ஆவியை கொடுக்கும் பொழுதும் ಆತನ ಮುಂದಿನ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ಪವಿತ್ರಾತ್ಮನನ್ನು ಕೊಡುವಾಗ அங்கே பயமுள்ள ஆவியை அவர் நமக்கு கொடுக்கவில்லை. ಭಯದ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಡಲಿಲ್ಲ. இப்ப நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை அவர் கொடுத்திருக்கிறார்? ಯಾವ ರೀತಿ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? தைரியமும் பலமும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ಧೈರ್ಯವನ್ನು ಬಲವನ್ನು ಇರುವಂತಹ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அதே போல தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ತಿಳುವಳಿಕೆಯುಳ್ಳ ಆತ್ಮವನ್ನು ಆತನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. ஆகவே நமக்குள் பயம் வருகிறது என்றால், ಆದ್ದರಿಂದ ಮೇಲೆ ನಮಗೆ ಭಯ ಬರುವುದಾದರೆ பயம் கண்டிப்பாக வரும். ಭಯ ಖಂಡಿತವಾಗಲೂ ಬರುತ್ತದೆ. ஏன் பயம் வரும்? ಹೇಗೆ ಭಯ ಬರುತ್ತದೆ? பொல்லாதவனாகிய பிசாசு நம்மை அடிக்கடி பயப்படுத்துவான். ಆ ಸೈತಾನನು ನಾವು ಯಾವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಭಯಪಡಿಸುವವನಾಗಿರುತ್ತಾನೆ. அது அவனுடைய வேலை. ಅದು ಆತನ ಕೆಲಸವಾಗಿದೆ. ஏன்னா அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிந்து கொண்டிருக்கிறான். ಅವನು ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹೋಪಾದಿಯಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಹುಡುಕುತ್ತಾ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುತ್ತಾನೆ. கர்ச்சிக்கிற சிங்கம் என்ன செய்யும் தெரியுமா? ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಏನು ಮಾಡುತ್ತದೆ ಗೊತ್ತಾ? அந்த கர்ச்சிக்கிற சிங்கத்தினுடைய ஒரே ஒரு வேலை பயப்படுத்துவதுதான். ಆ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹದ ಒಂದೇ ಒಂದು ಕೆಲಸ
ಭಯಪಡಿಸುವುದೇ. அந்த கர்ச்சிக்கிற சிங்கம் வந்து யாரையும் அட்டாக் பண்ணாது. ಆ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಯಾರನ್ನೂ ಅದು ಮುಟ್ಟುವುದಿಲ್ಲ. ஒரு மான் கூட்டம் அங்கே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ಜಿಂಕೆಯ ಗುಂಪು ಅಲ್ಲಿದೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் ஒரு இடத்திலிருந்து கர்ச்சிக்கும். ಈ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಗರ್ಜಿಸುತ್ತದೆ. பொதுவாக இந்த கர்ச்சிக்கிற சிங்கம் எல்லாம் வயதான பலவீனமான சிங்கமா இருக்கும். ಸಾಮಾನ್ಯವಾಗಿ ಗರ್ಜಿಸುವ ಸಿಂಹಗಳು ವಯಸ್ಸಾಗಿ ಬಲವಿಲ್ಲದೆ ಇರುವ ಸಿಂಹಗಳಾಗಿರುತ್ತವೆ. அதனால வேட்டையாட முடியாது. ಅವುಗಳಿಂದ ಬೇಟೆಯಾಡಲು ಆಗುವುದಿಲ್ಲ. அப்ப இந்த சிங்கம் என்ன செய்யும்? ಹಾಗಿದ್ದ ಮೇಲೆ ಈ ಸಿಂಹ ಏನು ಮಾಡುತ್ತದೆ? இது ஒரு இடத்தில் போய் நின்று நன்றாக கர்ச்சிக்கும். ಈ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಗರ್ಜಿಸುತ್ತದೆ. அது கர்ச்சிக்கிற சத்தத்தை கேட்டு மற்ற மிருகங்கள் எல்லாம் ஓட ஆரம்பிக்கும். ಆ ಗರ್ಜಿಸುವ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿ ಮೃಗಗಳು ಅಲ್ಲಿ ಓಡಾಡುತ್ತವೆ. அப்படி ஓடுகிற மிருகங்களை பிடிப்பதற்கு நல்ல வாலிப சிங்கங்கள் அங்கே காத்து கொண்டு நிற்கும். ಆ ರೀತಿ ಓಡುವ ಮೃಗಗಳನ್ನು ಹಿಡಿಯುವುದಕ್ಕೆ ಪ್ರಾಯವುಳ್ಳ ಸಿಂಹಗಳು ಕಾಯ್ದಿರುತ್ತವೆ. அந்த சிங்கத்தின் கர்ச்சனையை கேட்டு இந்த மான் கூட்டம் ஓடாமல் இருந்தால், ಆ ಸಿಂಹದ ಗರ್ಜನೆಯನ್ನು ಕೇಳಿ ಈ ಜಿಂಕೆಗಳು ಓಡದೆ ಇದ್ದರೆ, அங்கே காத்து கொண்டிருக்கிற சிங்க கூட்டத்தினிடத்தில் மாட்டாமல் தப்பித்திருப்பார்கள். ಅಲ್ಲಿ ಕಾಯ್ದುಕೊಂಡಿರುವ ಪ್ರಾಯದ ಸಿಂಹಗಳ ಕೈಗೆ ಸಿಕ್ಕದೆ ಅದು ಓಡಿ ಹೋಗಿದ್ದವು. ஆனால் அவர்களுக்கு பயம் வந்ததினால ಆದರೆ ಅವುಗಳಲ್ಲಿ ಭಯ ಬಂದ ಮೇಲೆ அவர்கள் ஆபத்தை நோக்கி தான் ஓடுகிறார்கள். ಅವರು ಅಪಾಯವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡೇ ಓಡುತ್ತಾರೆ. அருமையான விசுவாசிகளே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, உங்களுக்குள் பயம் வரும் பொழுது நீங்கள் எப்பொழுதுமே தப்பான முடிவை தான் எடுக்கிறீர்கள் உங்க வாழ்க்கை. ಭಯ ಬರುವಾಗ ಯಾವಾಗಲೂ ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆಯುತ್ತೀರಿ. அப்படி தப்பான முடிவை எடுத்துக்கொண்டு நீங்கள் ஆபத்தில் ಆ மாட்டிக்கொள்ளுகிறீர்கள். ತಪ್ಪಾದ ತೀರ್ಮಾನ ತೆಗೆದುಕೊಂಡು ನೀವು ಅಪಾಯದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ. தேவன் நமக்கு எப்படிப்பட்ட ஆவியை கொடுத்திருக்கிறார்? ದೇವರು ನಮಗೆ ಯಾವ ರೀತಿ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ? நமக்கு பலமும் அன்பும் தெளிந்த புத்தி உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ಆತನು ಬಲವನ್ನು, ಪ್ರೀತಿಯನ್ನು, ತಿಳುವಳಿಕೆಯ ಆತ್ಮವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. அப்ப அந்த தெளிந்த புத்தி இருக்கும் பொழுது ಆ ತಿಳುವಳಿಕೆಯ ಬುದ್ಧಿ ಇರುವಾಗ எத்தனை சிங்கம் வேண்டுமானாலும் வந்து கர்ச்சிக்கட்டும், ಎಷ್ಟು ವಿಧವಾದ ಸಿಂಹಗಳು ಗರ್ಜಿಸಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ, அவர்கள் தவறான ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். ಅವರು ತಪ್ಪಾದ ಒಂದು ತೀರ್ಮಾನವನ್ನು ಅವರು ತೆಗೆಯುವುದಿಲ್ಲ. அவர்கள் சரியான முடிவை எடுப்பார்கள். ಅವರು ಸರಿಯಾದ ತೀರ್ಮಾನವನ್ನು ತೆಗೆಯುತ್ತಾರೆ. ஆம், அருமையான தேவ பிள்ளையே, ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில எந்த விஷயத்தை குறித்து நாம் பயந்திருந்தாலும் ಹಿಂದೆಲ್ಲೇ ನಾವು ಯಾವ ವಿಷಯ ಕುರಿತು ನಾವು ಭಯಪಟ್ಟಿದ್ದಾದರೆ, நீங்கள் எடுக்கிற முடிவெல்லாம் தவறாகத்தான் இருக்கும். ಭಯದಿಂದ ತೆಗೆಯುವ ತೀರ್ಮಾನವೆಲ್ಲವೂ ತಪ್ಪಾಗಿರುತ್ತದೆ. அப்ப நான் பயப்பட்டு அது அப்படிப்பட்ட ஒரு நிலைமை எனக்கு வரும்போது நான் என்ன செய்ய வேண்டும்? ಅಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಬರುವಾಗ ನಾನು ಏನು ಮಾಡಬೇಕು? சங்கீதம் 56 வசனம் 3 வாசித்து பார்க்கலாம். Psalm 56 verse 3. 56ನೇ ಕೀರ್ತನೆ 3ನೇ ವಚನ. ನನಗೆ ಹೆದರಿಕೆಯುಂಟಾದಾಗ ನಿನ್ನನ್ನೇ ಆಶ್ರಯಿಸಿಕೊಳ್ಳುವೆನು. நான் பயப்படுகிற நாளில் உம்மை நம்புவேன். ஆமென். ஹalleluya. அப்படி எனக்கு பயம் வந்தால் அந்த பயப்படுகிற நாளிலே நான் உம்மை நம்புவேன். ஹalleluya. நான் இந்த உலகத்தில் உள்ள எந்த மனிதனிடத்தில் போய் நான் ஆலோசனை கேட்க மாட்டேன். ಈ ಲೋಕದಲ್ಲಿರುವ ಮನುಷ್ಯರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ನಾನು ಆಲೋಚನೆ ಕೇಳುವುದಿಲ್ಲ. மனிதன் ஏன் மற்றவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறான்? ಮನುಷ್ಯರು ಹೇಗೆ ಬೇರೆಯವರ ಬಳಿಗೆ ಹೋಗಿ ಆಲೋಚನೆ ಕೇಳುತ್ತಾನೆ? அவனுக்குள் பயம் வந்ததினால. ಆತನಲ್ಲಿ ಭಯ ಬಂದಿರುವುದರಿಂದ. அப்ப பயம் வரக்கூடிய நாளிலே பயம் வராது என்று வேதம் சொல்லவில்லை. ಭಯ ಬರುವುದಿಲ್ಲ ಎಂದು ಸತ್ಯವೇದ ಹೇಳಲಿಲ್ಲ. பயம் கண்டிப்பாக நமக்கு வருகிறது. ಭಯ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಬಂದೇ ஆனால் ಬರುತ್ತದೆ. அந்த பயம் வரக்கூடிய வேளையிலே நாம் என்ன செய்ய வேண்டும்? ಭಯ ಬರುವಾಗ ನಾವು ಏನು ಮಾಡಬೇಕು? நீங்கள் முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். ನೀವು ಮೊಣಕಾಲೂರಿ ದೇವರನ್ನು ನೋಡಿ ಕರೆಯಬೇಕು. அப்பொழுது அவர் சொல்லுவார், நிச்சயமாக அவர் நம்மை விடுவிப்பார். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. அதைத்தான் நாம் சாட்சிகளாக நாம் இந்த இடத்திலே நாம் கேட்டோம். ಅದೇ ನಾವು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಸಿದ್ಧರಾಗಿದ್ದೇವೆ. சங்கீதம் 50 வசனம் 15 என்ன சொல்லுகிறது பாருங்க. ಕೀರ್ತನೆ 50ನೇ ಕೀರ್ತನೆ 15ನೇ ವಚನ. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನಗೆ ಮೊರೆಯಿಡಿರಿ, ಬಿಡಿಸುವೆನು, ಆಗ ನನ್ನನ್ನು ಕೊಂಡಾಡುವಿರಿ. ஆமென். ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹalleluya. ஆபத்து காலத்தில் என்ன செய்ய? என்னை நோக்கி கூப்பிடு. ಕಷ್ಟ ಕಾಲದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಮೊರೆಯಿಡಿ. அது என்ன விதமான ஆபத்து வேண்டுமானாலும் இருக்கட்டும். ಅದು ಯಾವ ರೀತಿ ವಿಧವಾದ ಆಪತ್ತು ಇದ್ದರೂ நம் ಪರವಾಗಿಲ್ಲ. தேவனால் விடுவிக்க முடியாத ஒரு ஆபத்து இந்த உலகத்தில் கிடையாது. ದೇವರಿಂದ ಬಿಡಿಸಲಾಗದಂತ ಒಂದು ಅಪಾಯವು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲ. எப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்தும் நம்மை காப்பாற்ற அவர் வல்லவராய் இருக்கிறார். ಇಂಥ ಅಪಾಯದಲ್ಲಿ ಕಾಪಾಡಲು ಆತನು ಶಕ್ತನಾಗಿದ್ದಾನೆ. சங்கீதக்காரன் 23ஆம் சங்கீதத்தில் சொல்லும் பொழுது, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ஹalleluya. ನಾನು ಕಾರ್ಗಲ್ಲಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ನೀನು ಹತ್ತಿರ ಇರುವುದರಿಂದ ಕೇಡಿಗೆ ಹೆದರೆನು. ஹalleluya. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும்.
அப்போ மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கும் போது கூட ஒரு விசுவாசி தலை குனிந்து நடப்பதில்லை, அவன் அங்கேயும் தலை நிமிர்ந்துதான் நடக்கிறான். ಅವನ ಕಾರ್ಗತ್ತಿನ ಕಣಿವೆಯಲ್ಲಿ ನಡೆಯುವಾಗಲೂ ಒಬ್ಬ ದೇವರ ನಂಬಿಕೆಯುಳ್ಳವನು ತಲೆ ಬಗ್ಗಿಸಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ, ಅವನು ತಲೆ ಎತ್ತಿ ನಡೆಯುತ್ತಾನೆ. அதற்கு என்ன காரணம்? ಅದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். ದೇವರು ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಇರುತ್ತಿ. இப்ப தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை நாம் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ ಎಂದು ಹೇಗೆ ನಾವು ತಿಳಿದುಕೊಳ್ಳಲು ಸಾಧ್ಯ? ஒரு நிழல் போல அவர் நம்ம கூட வந்துட்டு இருப்பாரா? ನೆರಳಿನ ಹಾಗೆ ಆತ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಿದ್ದಾನಾ? எப்படி அவர் அங்கே நம்ம கூட இருப்பதை அவர் நமக்கு எப்படி வெளிப்படுத்துவார்? ಆತ ನಮ್ಮೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆಂದು ಆತನು ಯಾವ ರೀತಿ ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಾನೆ? இல்ல நம்ம மைண்ட்ல சொல்லிட்டே இருப்பாரா, நான் உன் கூட தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ಆತನು ನಿನ್ನ இருப்பாரா? ಮನಸ್ಸಿನಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನಾ, ನಾನು ನಿನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ. இன்றைக்கு இந்த விஷயத்தை சொல்லுகிறேன், நீங்கள் எல்லாரும் குறித்துக் கொள்ளுங்கள். ಇಂದಿನ ನಾನು ವಿಷಯವನ್ನು ಹೇಳುತ್ತೇನೆ, ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿ. தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சங்கீதக்காரன் சொல்ல முழுமையான காரணம், உண்மையான காரணம் என்ன தெரியுமா? ದೇವರೇ ನೀ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಿ ಎಂದು ಕೀರ್ತನೆಗಾರನು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಕಾರಣವೇನು ಗೊತ್ತಾ? அவர் தேவனோடு இருந்தார். ಆತನು ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದನು. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவன் என்னோடு கூட இருக்கிறார் என்றால் நான் தேவனோடு கூட இருக்கிறேன் என்று அர்த்தம். ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದಾನೆ ಎಂದರೆ ನಾನು ದೇವರೊಂದಿಗೆ ಇದ್ದೇನೆ ಎಂದು ಅರ್ಥ. எப்பொழுது தேவன் என்னிடத்தில் இல்லை என்று நாம் நினைக்கிறோம், ಯಾವಾಗ ದೇವರು ನನ್ನೊಂದಿಗೆ ಇಲ್ಲ ಎಂದು ನೆನೆಸುತ್ತೇವೆ, தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லுகிறார். ದೇವರು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದು ಇಲ್ಲ, ನಿನ್ನನ್ನು ನಾನು ತೊರೆಯುವುದು ಇಲ್ಲ. அப்போ உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னாரு. ಆತನು ನಿನ್ನನ್ನು ತೊರೆಯುವುದಿಲ್ಲ ಎಂದು அப்ப ಹೇಳುತ್ತಾನೆ. தேவன் அங்கே நம்ம பக்கத்துல இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது, என்ன காரணம்? ದೇವರು ನಮ್ಮ ಪಕ್ಕದಲ್ಲಿ ಇಲ್ಲದಾಗಿ ಕಾಣಿಸುತ್ತಲ್ಲ, ಇದಕ್ಕೆ ಏನು ಕಾರಣ? அவரோ தன் வார்த்தையில் உண்மையுள்ளவர், ಆತನ ತನ್ನ ವಾಕ್ಯದಲ್ಲಿ ಉತ್ತಮ ಉಳ್ಳವನು, அவர் பொய் சொல்லுவதில்லை. ಸುಳ್ಳು ಆಡುವವನಲ್ಲ. அப்ப நான் உன்னை விட்டு விலகுவதில்லை என்று சொன்னவர் ಆತನು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಡುವುದಿಲ್ಲ ಎಂದು இப்பொழுது விலகினது போல தெரிகிறது என்றால் ಆತನು ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದಿದ್ದರೆ அவர் விலகவில்லை, ಆತನು ನಮ್ಮನ್ನು ತೊರೆಯಲಿಲ್ಲ. நாம் அவரை விட்டு கொஞ்சம் விலகி போய்விட்டோம். ನಾವೇ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಸ್ವಲ್ಪ ತೊರೆದು ಹೋಗಿದ್ದೇವೆ. அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் தான் விலகி போக முடியுமே தவிர அவர் நம்மை விட்டு ஒரு காலம் விலகி போக மாட்டார். ನಾವೇ ಆತನ ತೊರೆಯುತ್ತೇವೆ ವಿನಃ ಆತನು ನಮ್ಮನ್ನು ಎಂದಿಗೂ ಕೈ So, ಬಿಡುವುದಿಲ್ಲ. எப்பொழுதாகிலும் அவர் நம்மை விட்டு தூரமாய் போய்விட்டார் என்கிறதான ஒரு எண்ணம் நமக்குள் வருமானால் ಯಾವಾಗ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದಾನೆ ಎಂಬ ಭಾವನೆ ನಮ್ಮಲ್ಲಿ நாம் ಬರುತ್ತದೆ, செய்ய வேண்டிய காரியம் என்ன தெரியுமா? ನಾವು ಮಾಡಬೇಕಾದ ಕಾರ್ಯ ಏನು? நான் எங்கே நிற்கிறேன் என்று பார்க்க வேண்டும். ನಾನು ಎಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ ಎಂದು ನಾವು ನೋಡಬೇಕು. நான் எந்த இடத்தில் நிற்கிறேன்? ನಾನು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಿಂತಿದ್ದೇನೆ? என் தேவன் என்னை அழைத்து கொண்டு வந்து விட்ட இடத்தில் நான் நிற்கிறேனா? ದೇವರು ನನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನಾನು ನಿಂತಿದ್ದೇನಾ? இல்லையானால் நான் வேறொரு இடத்துக்கு போய்விட்டேனா? ಅಲ್ಲದೆ ನಾನು ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೇನಾ? அறிந்தோ அறியாமலோ நான் வேறொரு இடத்துக்கு போய்விட்டேனா? ನಾನು ತಿಳಿಯದೋ ತಿಳಿಯದೋ ಬೇರೆ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿದ್ದೇನಾ? நான் எப்பொழுதும் சொல்லியிருக்கிறேன், நாம் ஒரு செம்மறி ஆட்டு கூட்டம். ನಾನು ಯಾವಾಗಲೂ ಹೇಳಿದ್ದೇನೆ, ನಾವು ಒಳ್ಳೆ ಕುರಿಗಳು. இந்த செம்மறி ஆடு சில சமயங்களிலே கவனம் தப்பி அது வேறு திசைக்கு போய்விடும். ಕುರಿಗಳು ಅವ್ರ ಮಾರ್ಗವನ್ನು ತಪ್ಪಿ ಬೇರೆ ಕಡೆ ಹೋಗುತ್ತವೆ. நாம் வேறு திசைக்கு போகிறோம் என்பதை உணராமலே அது போய்க்கொண்டே இருக்கும். ನಾವು ಬೇರೆ ದಿಕ್ಕಿಗೆ ಹೋಗುತ್ತೇವೆ ಅಂತ ತಿಳಿಯದೇನೆ ಅವು ಹೋಗುತ್ತಿರುತ್ತವೆ. ஒரு இடத்திற்கு போகும்போது அது மேய்ப்பனுடைய குரலை கேட்காமல் இருக்கும்போது ஐயோ நம்ம வழி தப்பி வந்து விட்டோமே என்று பதறும். ಅದು ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋದ ಮೇಲೆ ಕುರುಬನ ಧ್ವನಿ ಕೇಳಲಿಲ್ಲವಲ್ಲ ಎಂದು ಅದು ಯೋಚನೆ ಮಾಡುತ್ತದೆ. ஆனால் அதனால திரும்பி அந்த இடத்துக்கு போக முடியாது. ಆದರೆ ಅದರಿಂದ ತಿರುಗಿ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲು ಅದರಿಂದ ಆಗುವುದಿಲ್ಲ. அந்த ஞானத்தை தேவன் அதற்கு கொடுக்கவில்லை. ಆ ಜ್ಞಾನವನ್ನು ದೇವರು ಅದಕ್ಕೆ ಕೊಡಲಿಲ್ಲ. அது ஒரே ஒரு காரியத்தை மட்டும்தான் செய்யும். ಅದು ಒಂದೇ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಮಾತ್ರ ಮಾಡುತ್ತದೆ. அங்கே இருந்து கதறிக்கொண்டே இருக்கும். ಅದು ಅಲ್ಲಿಂದ ಗೋಳಾಡುತ್ತಿರುತ್ತದೆ. இப்பொழுது காணாமல் போன அந்த ஆட்டை தேடி மேய்ப்பன் பல இடங்களிலே சுத்தி வருகிறவன் ಆ ಕಳೆದು ಹೋದ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಕುರುಬನು ಅಳೆಯುತ್ತಿರುತ್ತಾನೆ. எங்கேயோ ஒரு இடத்தில் இந்த ஆட்டின் சத்தத்தை கேட்கும் பொழுது ಎಲ್ಲೋ ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುರಿಯ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳಿದಾಗ இப்பொழுது அந்த மேய்ப்பன் அந்த ஆட்டை தேடி போய் அதை கண்டுபிடிப்பான். ಈಗ ಆ ಕುರುಬನ ಆ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋಗಿ ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು. அந்த ஆட்டாலே தானாலே திரும்பி வர முடியாது. ಆ ಕುರಿಯಿಂದ ತನ್ನಷ್ಟು ತಾನು ಹಿಂತಿರುಗಿ அதைத்தான் சங்கீதக்காரன் 119ஆம் சங்கீதம் அதனுடைய கடைசி வசனமாகி 176ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். Psalm 119 verse 176. ನಾನು ತಪ್ಪಿ ಹೋದ ಕುರಿಯನ್ನೇ ಅರಿಯುತ್ತಿದ್ದೇನೆ. ஆ. ನಿನ್ನ ಸೇವಕರನ್ನು ಪರಾಮರಿಸು. ம். ನಾನು ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். உமது அடியேனை தேடுவீராக. ஆமென். உமது கற்பனைகளை நான் மறவேன். ஹல்லேலூயா. Hallelujah. சோ நான் எனக்கு இப்ப என்ன நடந்துச்சு? ಈಗ ನನಗೇನು ನಡೆದಿದೆ? காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன். ನಾನು ದಾರಿ ಕಾಣದ ಕುರಿಯಂತೆ
ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. அதை வேறு விதமாக சொன்னால், ಅದು ಬೇರೆ ಬೇರೆ ಹೇಳಿದ್ದಾದರೆ நான் வழி தப்பி போனதினாலே நான் காணாமல் போனேன். ನನ್ನ ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋದುದರಿಂದ ನಾನು ಕಳೆದು ಹೋಗಿದ್ದೇನೆ. மேய்ப்பன் நடத்தின வழியிலே நான் சரியாக போகாததினாலே நான் வழி தப்பி போனேன். ಕುರುಬರು ನಡೆಸಿದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಯದೆ ನಾನು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿದ್ದೇನೆ. அதனாலே நான் காணாமல் போனேன். ಆದ್ದರಿಂದ ನಾನು ಕಳೆದು ಹೋಗಿದ್ದೇನೆ. மேய்ப்பன் எங்கேயும் போகவில்லை. ಆ ಕುರುಬನು ಎಲ್ಲೂ ಹೋಗಲಿಲ್ಲ. அவர் தன்னுடைய ஆட்டு மந்தையோடு தான் போய் கொண்டிருக்கிறார். ಆತನು ತನ್ನ ಕುರಿಗಳ ಮಂದೆಯ ಜೊತೆಗೆ ಹೋಗುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் இந்த ஆடுதான் வழி தப்பி போய்விட்டது. ಆದರೆ ಈ ಕುರಿ ಮಾತ್ರ ಮಾರ್ಗ ತಪ್ಪಿ ಹೋಗಿದೆ. சோ அங்கிருந்து அது கத்தி கதறும் பொழுது, ಅದು ಅಲ್ಲಿಂದ ಹೋಗಿ ಕಿರುಚುವಾಗ, என்னை கண்டுபிடியும் என்று அதை கதறும் பொழுது, ನನ್ನನ್ನು ಕಂಡಿಡಿ ಅಂತ ಅದು ಗೋಳಾಡುವಾಗ, மேய்ப்பன் வந்து அதை கண்டு கொள்ளுகிறார், ಆ ಕುರುಬನು ಬಂದು ಅದನ್ನು ಕಂಡುಕೊಳ್ಳುವನು, அதை காப்பாற்றுகிறார். ಅದನ್ನು ಕಾಪಾಡುತ್ತಾನೆ. அப்ப நமக்கு பயம் வரக்கூடிய நாட்களிலே, ಅದರಿಂದ ನಮಗೆ ಭಯ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ, அல்லது நாம் தேவனை விட்டு தூரமாய் போய்விட்டோம் என்று நாம் உணரக்கூடிய நாட்களிலே, ದೇವರನ್ನು ಬಿಟ್ಟು ದೂರ ಹೋಗಿದ್ದೇವೆ ಎಂಬ ತಿಳುವಳಿಕೆ ಬಂದಾಗ, தேவன் என்னை கைவிட்டார் என்று ஒருபோதும் சொல்லக்கூடாது. ದೇವರು ನನ್ನನ್ನು ಕೈ ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ನೀವು ಯಾವಾಗ தேவன் ஒருபோதும் கைவிடுகிறவர் அல்ல. ದೇವರು ಎಂದಿಗೂ ಕೈ ಬಿಡುವವನಲ್ಲ. அப்பொழுது நாம் தான் அவரை விட்டு விலகிவிட்டோம் என்பதை நாம் ஒத்துக்கொள்ள வேண்டும். ನಾವೇ ಆತನನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋಗಿದ್ದೇವೆ ಇದನ್ನು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಬೇಕು. இப்பொழுது நாம் அவரை நோக்கி கூப்பிட்டால், ಈಗ ನಾವು ಆತನ ನೋಡಿ ಕರೆದರೆ, நல்ல மேய்ப்பனாகிய யாகுஷுவ மசிகா நிச்சயமாய் நம்மை தப்புவிப்பார். ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾದ ಯಾಕೋಬ ಮೆಸ್ಸಿಯ ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮನ್ನು ಬಿಡಿಸುವನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நீ என்னை நோக்கி கூப்பிடு, ನೀನು ನನ್ನನ್ನು ನೋಡಿ ಕರೆ. அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, ಆಗ ನಾನು ನಿನಗೆ ಉತ್ತರವನ್ನು ಕೊಟ್ಟು, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ನಿನಗೆ ತಿಳಿಯದವಾದ ಮಹತ್ತ ಕಾರ್ಯಗಳನ್ನು ನಾನು ನಿನಗೆ ತಿಳಿಸುವೆನು. இன்றைக்கு விசுவாசிகள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ದೇವರ ನಂಬಿಕೆಯನ್ನು ಬೆಳೆಸಿಕೊಳ್ಳುವ ವಿಷಯ எந்த சூழ்நிலையிலும் யாகுவாவை நோக்கி கூப்பிடுகிற ஒரு அனுபவத்திற்குள் நாம் வர வேண்டும். ಇಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ನಾವು ಯಾವನ್ನು ನೋಡಿ ಕರೆಯುವ ಅನುಭವದಲ್ಲಿ ನಾವು ಬರಬೇಕು. தேவையில்லாத ஒரு பயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து மாற்றி போட வேண்டும். ಬೇಡವಾದ ಒಂದು ಭಯವನ್ನು ನಮ್ಮ ಜೀವನ ತೆಗೆದು ಹಾಕಬೇಕು. மார்க் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலிருந்து 41 வரைக்கும் வாசிக்கலாம். ಮಾರ್ಕನ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 37ರಿಂದ 41 ವಚನಗಳು. ತರುವಾಯ ದೊಡ್ಡ ಬಿರುಗಾಳಿ ಎಂದು ತೆರೆಗಳು ದೋಣಿಯನ್ನು ಪಡೆದು ಒಳಗೆ ನುಗ್ಗಿದ್ದರಿಂದ ಆ ದೋಣಿ ಆಗಲೇ ತುಂಬುವುದಕ್ಕೆ ಬಂದಿತ್ತು. ಆತನು ದೋಣಿಯ ಹಿಂಭಾಗದಲ್ಲಿ ತಲೆದಿಂಬನ್ನು ಒರಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದನು. ಅವರು ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸಿ, ಗುರುವೇ, ನಾವು ಮುಳುಗಿ ಹೋಗುವುದರಲ್ಲಿ ನಿನಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು, ಆತನು ಎದ್ದು ಗಾಳಿಯನ್ನು ಗದರಿಸಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ, ಸುಮ್ಮನಿರು, ಮೊರೆಯಬೇಡ ಎಂದು ಅಪ್ಪಣೆ ಕೊಟ್ಟನು. ಕೊಡುತ್ತಲೇ ಗಾಳಿ ನಿಂತು ಹೋಗಿ ಎಲ್ಲ ಶಾಂತವಾಯಿತು. ತರುವಾಯ ಆತನು ಅವರನ್ನು, ಯಾಕೆ ಧೈರ್ಯಗೆಡುತ್ತೀರಿ? ಇನ್ನೂ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳಲು, ಅವರು ಬಹು ಭಯಪಟ್ಟು, ಈತನು ಯಾರಿರಬಹುದು? ಗಾಳಿಯೂ ಸಮುದ್ರವೂ ಸಹ ಈತನ ಹೇಳಿದಾಗೆ ಕೇಳುತ್ತದವಲ್ಲ ಎಂದು ತಮ್ಮೊಳಗೆ ಮಾತನಾಡಿಕೊಂಡರು. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னியத்தில் அவர் தலையணியை வைத்து நித்திரையாய் இருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி, கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று. மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இங்கே ஒரு படகிலே யாகுஷுவாவும் அவருடைய சீஷர்களும் போகிறார்கள். ಇಲ್ಲಿ ಒಂದು ದೋಣಿಯಲ್ಲಿ ಯಾಕೋಬನು ಮತ್ತು ಶಿಷ್ಯರು ಹೋಗುತ್ತಿದ್ದಾರೆ. இப்ப நிறைய பேர் என்ன சொல்றது, யாகுஷுவா என் கூட இருந்தா நான் எதுக்குமே பயப்பட மாட்டேன். ಯಾಕೋಬ ನನ್ನೊಂದಿಗೆ ಇದ್ದರೆ ನನಗೆ ಯಾವುದಕ್ಕೂ ಭಯಪಡುವುದಿಲ್ಲ. இங்க யாகுஷுவா அவங்க கூட தான் இருக்கிறார். ಇಲ್ಲಿ ಯಾಕೋಬ ಅವರೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. சீஷர்கள், அவரை விசுவாசிக்கிற சீஷர்கள் அவரோடு கூட இருக்கிறார். ಆತನ ನಂಬುವ ಶಿಷ್ಯರು ಆತನೊಂದಿಗೆ ಇದ್ದಾರೆ. நடுக்கடலில் வரும்போது புயல் காற்று அங்கே வந்து விடுகிறது. ಸಮುದ್ರ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಬರುವಾಗ ಬಿರುಗಾಳಿ ಬರುತ್ತದೆ. அவர் அங்கே நிம்மதியாக தூங்கிக் கொண்டு இருக்கிறார். ಆತನು ಶಾಂತವಾಗಿ ನಿದ್ರೆ ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஆனால் சீஷர்கள் மிகவும் பயந்தார்கள். ಆದರೆ ಶಿಷ್ಯರು ಬಹು ಭಯಪಟ್ಟರು. பயந்து அவரை எழுப்புகிறார்கள். ಭಯದಿಂದ ಆತನನ್ನು ಎಬ್ಬಿಸುತ್ತಾರೆ. நாங்க செத்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா என்று அவரை பார்த்து கேட்கிறார்கள். ನಾವು ಸಾಯುತ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಭಯವಿಲ್ಲವೇ, ಚಿಂತೆ ಇಲ್ಲವೇ ಎಂದು ಕೇಳುತ್ತಾರೆ. உன்னை யாகுஷுவா என்ன சொன்னார் பாருங்க. ತಕ್ಷಣ ಯಾಕೋಬ ಏನು ಹೇಳುತ್ತಾರೆ ನೋಡಿರಿ. முதல்ல அந்த காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாத என்று சொன்னார். ಆ ಗಾಳಿಯನ್ನು ಗದರಿಸಿ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಮೊರೆಬೇಡ ಎಂದು இப்ப
இப்ப தன்னுடைய சீஷர்களை பார்த்தவர் என்ன கேட்கிறார்? ಶಿಷ್ಯರನ್ನು ನೋಡಿ ಆತನು ಏನನ್ನು ಕೇಳುತ್ತಾನೆ? ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ಏಕೆ ನೀವು ಇಲ್ಲಿ ಧೈರ್ಯಗೆಡುತ್ತೀರಿ? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ಏಕೆ ನಿಮಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿದೆ? மனிதன் பயப்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் விசுவாசம் இல்லாமல் போவது. ಮನುಷ್ಯನ ಭಯ ಪಡುವುದಕ್ಕೆ ಒಂದು ಕಾರಣ ಅವನ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ எப்பொழுது அவனுக்குள் விசுவாசம் இல்லாமல் போகிறதோ ಯಾವಾಗ ಮನುಷ್ಯನಿಗೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುತ್ತದೋ அப்பொழுது பயம் தானாகவே வந்து விடுகிறது. ಆಗ ಭಯ ತನ್ನಷ್ಟು ತಾನೇ ಬರುತ್ತದೆ. பாவம் என்றால் என்ன? ಪಾಪ ಎಂದರೆ ಏನು? அவிசுவாசமே பாவம். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದೇ ಪಾಪ. சரியா? கட்டளைக்கு கீழ்ப்படியாதது பாவம். ಆಜ್ಞೆಗೆ ಮಣಿಯದೆ ಇರುವುದೇ ಪಾಪ. அப்ப எதற்கு அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான்? ಅವನು ಯಾವ ವಾಕ್ಯಕ್ಕೆ ಅವನು ಅವಿಧೇಯನಾಗಿದ್ದಾನೆ? அதன் மேல் விசுவாசம் இல்லாதபடியினாலே அவன் கீழ்ப்படியாமல் போகிறான். ಅದರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದ ಕಾರಣ ಅವನು அப்போ ಅವಿಧೇಯನಾಗಿದ್ದಾನೆ. பாவங்களில் பிரதான பாவம் என்ன? ಪಾಪದಲ್ಲಿ ಬಹು ದೊಡ್ಡ ಪಾಪ ಯಾವುದು? அவிசுவாசம். ಅಪನಂಬಿಕೆ. அவிசுவாசம் தான் பிரதான பாவம். ಅಪನಂಬಿಕೆಯೇ ಮಹಾ ದೊಡ್ಡ ಪಾಪ. மற்ற விஷயங்கள் எல்லாம் பிரதான ஒரு காரியம் அல்ல. ಬೇರೆ ವಿಷಯ ಎಲ್ಲ ಪ್ರಧಾನವಾದದ್ದು ಅಲ್ಲ. இப்ப நாங்க ஒரு குழந்தை இன்னைக்கு காலையில பார்த்தோம். ಬೆಳಿಗ್ಗೆ ಒಂದು ಮಗುವನ್ನು ನೋಡಿದೆ. இப்ப அந்த குழந்தைக்கு காய்ச்சல் இருக்குது. ಆ ಮಗುಗೆ ಜ್ವರ ಬಂದಿದೆ. அதே போல அந்த குழந்தை சாப்பிட மாட்டேன்னு சொல்லுது. ಆ ಮಗು ಊಟ ಮಾಡೋದಿಲ್ಲ ಅಂತ ಹೇಳುತ್ತದೆ. அந்த குழந்தைக்கு பாடி எல்லாம் பெயின். ಆ ಮಗುಗೆ ಶರೀರವೆಲ್ಲ ಬಾಧೆ. எத்தனை விஷயம் சொன்னேன் இப்போ? 3 விஷயம் சொன்னேன். இன்னும் சொல்லாத விஷயங்கள் இன்னும் நிறைய இருக்குது. ಇಲ್ಲಿ ಹೇಳದ ವಿಷಯ ಬಹಳವಿದೆ. இதெல்லாம் அந்த பிள்ளைக்கு இருக்குது. ಇವೆಲ್ಲವೂ ಆ ಮಗುವಿಗಿದೆ. அப்ப இவங்க என்ன நினைக்கிறாங்க? இந்த பிள்ளைக்கு அந்த பிரச்சனை இருக்குமோ இந்த பிரச்சனை இருக்குமோ என்று பெற்றவர்கள் பதறுகிறார்கள். ಈ ಮಗುಗೆ ಈ ತೊಂದರೆ ಇರಬಹುದು ಆ ತೊಂದರೆ ಇರಬಹುದು ಹೆತ್ತವರು ಅಲ್ಲಿ ಕಳವಳ ಪಡುತ್ತಾರೆ. இப்ப அந்த பிள்ளையை டாக்டர் இடத்துக்கு கொண்டு போகிறார்கள். ಮಗುವನ್ನು ವೈದ್ಯರ ಬಳಿಗೆ ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. அந்த டாக்டர் எல்லாவற்றையும் பரிசோதித்து பார்த்து ಈ ವೈದ್ಯರು ಎಲ್ಲವನ್ನು ಪರೀಕ್ಷಿಸಿ ನೋಡಿ காய்ச்சல் ஒரு பிரச்சனை இல்ல, ಜ್ವರ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಇಲ್ಲ, அந்த பசி இல்லாம இருப்பது ஒரு பிரச்சனை அல்ல, ಹಸಿವಿಗೆ ಇರುವುದು ತೊಂದರೆ ಅಲ್ಲ, அது சரீர வேதனை ஒரு பிரச்சனை அல்ல. ಶರೀರ ಬಾಧೆ ಒಂದು ತೊಂದರೆ ಅಲ್ಲ. இது எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அந்த பிள்ளையினுடைய ரத்தத்திலே வைரஸ் கிருமி இருக்கிறது. ಇದು ಎಲ್ಲವಕ್ಕ ಮೂಲವಾದ ಕಾರಣ ರಕ್ತದಲ್ಲಿ ವೈರಸ್ ಇದೆ. அப்ப அந்த வைரஸ் கிருமி இருப்பதுதான் அந்த பிள்ளைக்கு இருக்கிற உண்மையான வியாதி. ಆ ವೈರಸ್ ಕ್ರಿಮಿಯಿಂದಲೇ ಮಗುವಿಗೆ ನಿಜವಾದ ರೋಗ. அப்ப பாக்கி எல்லாம் என்ன? ಅದನ್ನ ಉಳಿದದೆಲ್ಲ ಏನು? தலைவலி, உடல் வலி, காய்ச்சல், பசி இல்லாதது, இதெல்லாம் என்ன? ಹಸಿವು ನೋವು ಇವೆಲ್ಲ ಏನು? அந்த ஒரே ஒரு வைரஸ் கிருமி இருப்பதனுடைய வெளிப்பாடு. ಆ ಒಂದೇ ಒಂದು ವೈರಸ್ ಕ್ರಿಮಿ ಇರುವುದರಿಂದ ಇವೆಲ್ಲವೂ ಬರುತ್ತದೆ. அதே போல இன்றைக்கு மனிதன் செய்கிற பாவங்கள் எல்லாம், ಅದೇ ರೀತಿ ಮನುಷ್ಯನು ಮಾಡುವ ಪಾಪಗಳೆಲ್ಲವೂ, மனிதன் கொலை செய்வது பாவம் அல்ல, ಮನುಷ್ಯನು ಕೊಲೆ ಮಾಡುವುದು ಪಾಪವಲ್ಲ, குடிப்பது பாவம் அல்ல, ಕುಡಿಯುವುದು ಪಾಪವಲ್ಲ, அவன் மற்றவர்களுக்கு துரோகம் செய்வது பாவம் அல்ல, ಅವನು ಬೇರೆಯವರಿಗೆ ದ್ರೋಹ ಮಾಡುವುದು ಪಾಪವಲ್ಲ, பொறாமை கொள்வது பாவம் அல்ல, ಅವನು ಹೊಟ್ಟೆ ಕಿಚ್ಚು ಪಡುವುದು ಪಾಪವಲ್ಲ, அவன் கோள் சொல்வது பாவம் அல்ல. ಅವನು ಚಾಡಿ ಹೇಳುವುದು ಪಾಪವಲ್ಲ. இதெல்லாம் பாவம் இல்ல. ಇವೆಲ್ಲ ಪಾಪವಲ್ಲ. உண்மையான பாவம் என்ன? ಅದರ ನಿಜವಾದ ಪಾಪ ಯಾವುದು? அவிசுவாசம். ಅಪನಂಬಿಕೆ. அந்த அவிசுவாசம் என்பதுதான் உண்மையான பாவம். ಅಪನಂಬಿಕೆ ನಿಜವಾದ ಪಾಪ. பாக்கி எல்லாம் அதனுடைய வெளிப்பாடுகள். ಈ ಉಳಿದೆಲ್ಲವೂ ಅದರಿಂದ ಬರುವ ಕಾರ್ಯಗಳು. ஆக நாம் எதை, இப்ப ஒரு இடத்துல தீ பிடித்தது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். ಒಂದು ದಸರಾದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಉಳಿದಿದೆ ಅಂತ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. ஒரு தீ ஒரு இடத்துல பிடித்தா என்னெல்லாம் வரும்? ಒಂದು ಕಡೆ ಬೆಂಕಿ ಉಳಿದರೆ ಏನು ಬರುತ್ತದೆ? புகை வரும், ಹೊಗೆ ಬರುತ್ತದೆ, தீ வரும், ಜ್ವಾಲೆ ಬರುತ್ತದೆ, ரொம்ப சூடா இருக்கும் அந்த இடம். ತುಂಬಾ ಬಿಸಿಯಾಗಿರುತ್ತದೆ. அந்த தீயை அணைக்க வேண்டுமானால் ಆ ಜ್ವಾಲೆಯನ್ನು ಅಡಗಿಸಬೇಕಾದರೆ நீங்க அந்த எரிந்து கொண்டிருக்கிற அந்த ஜுவாலைக்கு நேராக நீங்கள் தண்ணீரை அடித்தீர்களானால் ಉರಿಯುವ ಜ್ವಾಲೆಯ ಮುಂದೆ ನೀರನ್ನು ಎರಚುವುದಾದರೆ தீ அணையுமா? ಬೆಂಕಿ ಆರುತ್ತದಾ? தீ அணையாது. ಬೆಂಕಿ ಆರುವುದಿಲ್ಲ. அந்த புகைக்கு நேராக தண்ணீரை அடித்தால் அங்கே புகை அணையாது. ಆ ಹೊಗೆಗೆ ನೇರವಾಗಿ ನೀರು ಹಾರಿಸಿದರೆ ಹೊಗೆಯೂ ಆರುವುದಿಲ್ಲ. உண்மையாகவே அந்த தீயை நீங்கள் அணைக்க வேண்டுமானால் ನಿಜವಾಗಲೂ ಆ ಬೆಂಕಿಯನ್ನು ನೀವು ಆರಿಸಬೇಕಾದರೆ எந்த இடத்திலிருந்து தீ பிடிக்கிறதோ அந்த இடத்தில் நீங்கள் தண்ணீரை அடிக்க வேண்டும். ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಬೆಂಕಿ ಹತ್ತಿ ಉರಿಯುತ್ತದೋ ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ನೀರನ್ನು ನೀವು ಆರಿಸಬೇಕು. அதாவது அந்த ரூட், அந்த வேர்ல தண்ணீரை அடிக்க வேண்டும். ಆ ಬೇರಿಗೆ ನೀವು ನೀರನ್ನು ಹಾಕಬೇಕು. அந்த வேரில் நீங்கள் தண்ணீரை அடித்தீர்கள் என்றால் உடனடியாக தீ அணைந்து விடும். ಆ ಬೇರಿಗೆ ನೀರನ್ನು ಹೊಡೆದರೆ ತಕ್ಷಣ ಬೆಂಕಿ ಆರುತ್ತದೆ. அது போலவே ಅದೇ ರೀತಿ மனுஷன் செய்யக்கூடிய எல்லா பாவ செயல்களுக்கும் மூல காரணம் அவிசுவாசம். ಮನುಷ್ಯನು ಮಾಡುವ ಎಲ್ಲ ಪಾಪ ಕಾರ್ಯಗಳಿಗೆ ಮೊದಲಾದ ಮೂಲ ಕಾರಣ ಅಪನಂಬಿಕೆ. அப்ப நாம் எங்கே அட்டாக் பண்ண வேண்டும்? ನಾವು ಎಲ್ಲಿ ಅದನ್ನು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಬೇಕು? மனிதனுடைய அவிசுவாசத்தின் மேல் நாம் அட்டாக் பண்ண வேண்டும். ಮನುಷ್ಯರ ಅಪನಂಬಿಕೆ ಮೇಲೆ ನಾವು ಅಟ್ಯಾಕ್ ಮಾಡಬೇಕು.
ஆக நீ இந்த பாவத்தை செய்யாதன்னு சொன்னா ನೀನು ಈ ಪಾಪ ಮಾಡಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರೆ அவன் அதை செய்ய மாட்டான், வேறொரு பாவத்தை ಅವನು செய்வான். ಅದನ್ನು ಮಾಡದೆ ಬೇರೆಯದನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ. இல்ல இன்னொரு பாவத்தை செய்வான். ಅಲ್ಲ ಮತ್ತೊಂದು ಪಾಪವನ್ನು ஆனா இது ಮಾಡುತ್ತಾನೆ. எல்லாவற்றிற்கும் மூல காரணம் அவனுக்குள் தேவ நம்பிக்கை இல்லை. ಅವನಲ್ಲಿ ದೇವ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. அவன் அவிசுவாசியாக இருக்கிறான். ಅವನು ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. நீங்கள் ஒவ்வொரு பாவமாக அந்த மனிதனிடத்திலிருந்து நீக்குவதற்கு பதிலாக ಒಂದೊಂದು ಪಾಪ ಮನುಷ್ಯನಿಂದ ನೀಗಿಸುವುದಕ್ಕೆ ಬದಲಾಗಿ நீங்கள் அவனை தேவ விசுவாசியாய் மாற்றி விட்டீர்களானால் ನೀವು ಅವನನ್ನು ದೇವ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನಾಗಿ ಮಾರ್ಪಡಿಸಿದರೆ இந்த பாவங்கள் எல்லாம் சொல்லாமல் கொள்ளாமல் ஓடி போய்விடும். ಈ ಪಾಪವೆಲ್ಲವೂ ಹೇಳದೆ ಕೊಳ್ಳದೆ ಅಲ್ಲಿಂದ ಓಡಿ ಹೋಗುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ஆகையினால யாகுஷுவா கேட்கிறார், ಆದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನು ಕೇಳುತ್ತಾನೆ, உங்களுக்கு ஏன் விசுவாசம் இல்லாமல் போயிற்று? ನಿಮಗೆ ಏಕೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗಿತು? சோ விசுவாசம் இல்லாமல் போகும் பொழுதுதான் ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋಗುವಾಗಲೇ சிலருக்கு வருத்தமாக இருக்கும். அப்படி சொன்னால் வருத்தமாக இருக்கும். ಕೆಲವರಿಗೆ ಅದು ಬೇಜಾರಾಗಿರುತ್ತದೆ. ஏன்னா நமக்கு ஒரு ஜெனரல் டைட்டில் இருக்குது, நாம் எல்லாம் விசுவாசிகள் என்று சொல்லி. ನಮಗೆ ಒಂದು ವಿಷಯ ಇದೆ, ನಾವೆಲ್ಲರೂ ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರು ಎಂಬುದಾಗಿ. நான் இதை ஒரு இடத்துல ஒரு ஸ்திரீ கிட்ட சொன்னேன். ನಾನು ಒಂದ್ಸಲ ಒಂದು ಸ್ತ್ರೀಯ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದ್ದೆ. அவங்க நிறைய பிரச்சனையை கொண்டு வந்தாங்க. ಅವರು ತುಂಬಾ ತೊಂದರೆಯನ್ನು ತಂದರು. கொஞ்சம் பிசாசு பிடி, கொஞ்சம் வியாதி, இந்த பிரச்சனை எல்லாம் கொண்டு வந்து சொல்லிட்டே இருந்தாங்க. ಅವರು ಸ್ವಲ್ಪ ಸೈತಾನನ ಕಟ್ಟುಗೆ ಮತ್ತು ಬಾಧೆಯಿಂದ ಬಂದ ಮುಚ್ಚಲು 2-3 மீட்டிங் நான் கவனிச்சுட்டே இருந்தேன் அவங்கள. 2-3 ನಾನು ಮೀಟಿಂಗ್ ಅನ್ನು ಗಮನಿಸಿದೆ. இந்த 4வது மீட்டிங்ல அவங்க கிட்ட சொன்னேன், ಈ 4ನೇ ಮೀಟಿಂಗ್ ಅಲ್ಲಿ ನಾನು ಹೇಳಿದೆ, சிஸ்டர் இதெல்லாம் உங்களுக்கு பிரச்சனையே இல்ல, ಇವೆಲ್ಲ ನಿಮಗೆ ತೊಂದರೆಯೇ ಅಲ್ಲ, உண்மையான பிரச்சனை உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை என்று சொன்னேன். ನಿಜವಾದ ತೊಂದರೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲ. அந்த அம்மா பயங்கரமா என்கிட்ட ஆக்ரோஷம் ஆகிட்டு என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டாங்க. ಆತನು ತುಂಬಾ ರೋಷ ಉಳ್ಳವಳಾಗಿ ನನ್ನ ಮೇಲೆ ಜಗಳಕ್ಕೆ சண்டைக்கு வந்ததோட மட்டும் இல்ல, ಜಗಳಕ್ಕೆ ಬಂದದ್ದು ಮಾತ್ರವಲ್ಲ, போனாங்க, அவங்க பைபிளை தூக்குனாங்க, அப்படியே நடைய கட்டிட்டாங்க. ಅವರು ಹೋದರು, ಬೈಬಲ್ ತೆಗೆದುಕೊಂಡು ಅವರು ಹೊರಟು ಹೋದರು. அப்புறம் அந்த இடத்துல நான் இருக்கிறது வரைக்கும் அவங்க அந்த சர்ச்சுக்கு வரவே இல்லை. ನಾನು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಇರುವ ತನಕ ಅವರು ಆ ಚರ್ಚಿಗೆ ಬರಲೇ ಇಲ್ಲ. இப்ப அந்த பயம் எனக்கு உங்க மேலயும் இருக்குது. ಆ ಭಯ ಈಗ ನನಗೆ ನಿಮ್ಮ ಮೇಲೆಯೂ இப்ப ಇದೆ. நான் உங்களை அவிசுவாசின்னு சொல்லிட்டா ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಅಪನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರೆಂದು ಹೇಳಿದರೆ கன்னியாகுமரியில இருந்து வந்து எங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறாருங்கன்னு சொல்லுவீங்க. ಕನ್ಯಾಕುಮಾರಿಯಿಂದ ಬಂದು ನಮಗೆ ಹೇಳಲು ಬಂದಿದ್ದಾರೆ ಎಂಬುದಾಗಿ. நாங்க விசுவாசி இல்லைன்னு எங்களுக்கே தெரியுமே. ನಾವು ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ನಮಗೆ ಗೊತ್ತಲ್ಲ. இத சொல்றதுக்கு மெனக்கிட்டவர் அங்கிருந்து வரணுமா? ಇದನ್ನು ಹೇಳಲಿಕ್ಕೆ ಅವರು ಅಲ್ಲಿಂದ ಬರಬೇಕಾ? அப்படி இல்லை அருமையான தேவ பிள்ளைகளே. ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீங்கள் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் இருந்தால் ನೀವು ನಂಬಿಕೆಯಲ್ಲಿ ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದರೆ இவைகள் எல்லாம் அதற்கு அடையாளங்கள் என்று இன்றைக்கு உங்களுக்கு நான் வெளிப்படுத்துகிறேன். ಇವೆಲ್ಲ ಅವುಗಳಿಗೆ ಗುರುತಾಗಿದೆ ಎಂದು ನಾನು ನಿಮಗೆ சோ இப்படிப்பட்ட காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்குமானால் ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರುವುದಾದರೆ நீங்கள் தேவன் பெயரில் விசுவாசம் வையுங்கள். ನೀವು ದೇವರ ಮೇಲೆ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ நீங்கள் தேவன் பெயரில் விசுவாசம் வைப்பீர்களானால் ನೀವು ದೇವರ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವುದಾದರೆ உங்கள் வாழ்க்கையிலே பதற்றம் வராது. ನಿಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಯಾವ ತೊಂದರೆಯೂ ಬರುವುದಿಲ್ಲ. இன்னும் ஓகே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். Isaiah chapter 28 verse 16. ಯೆಶಾಯ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 28ನೇ ಅಧ್ಯಾಯ 16ನೇ ವಚನ. ಕರ್ತನಾದ ಯಾಕೋಬನು ಹೀಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ಇಗೋ, ಪರಿಶುದ್ಧವಾಗಿಯೂ ಮಾನ್ಯವಾಗಿ ಇರುವ ಮೂಲೆಗಲ್ಲನ್ನು ಸಿಯೋನಿನಲ್ಲಿ ಸ್ಥಿರವಾದ ಅಸ್ತಿವಾರವಾಗಿ ಇಡುತ್ತೇನೆ, ಭರವಸವಿಡುವವನು ಆತುರಪಡನು. ஆதலால் யெகோவாகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமாக ஒரு கல்லை நான் சியோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திவாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாய் இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவன் பதற மாட்டான். ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವನು ಆತುರಪಡನು. அவன் தேவனுடைய வார்த்தையின் மேலும் ಆತನು ದೇವರ ವಾಕ್ಯದ ಮೇಲೆ அவன் தேவன் பெயரிலும் தன் முழு நம்பிக்கையை வைத்து ದೇವರ ಹೆಸರಿನ ಮೇಲೆ ಪೂರ್ತಿ ನಂಬಿಕೆ அவன் பயப்படாமல் இருப்பான். ಅವನು ಭಯದಿಂದ ಇರುವನು. அவன் பதறவே மாட்டான். ಅವನು ಭಯಪಡದೇ ಇರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அருமையான தேவ பிள்ளையே, ಅವನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இன்றைக்கு நாம் பதற்றம் அடைகிறோம் என்று சொன்னால் நம்மிடத்திலே அவிசுவாசம் இருக்கிறது என்ற அர்த்தம். ನಾವು ಆತುರ ಪಡುತ್ತೇವೆ ಎಂದರೆ ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ನಮ್ಮಲ್ಲಿ ಅಪನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದರ್ಥ. ஒருவரை அவிசுவாசி என்று சொல்லுவதிலும் ಒಬ್ಬರನ್ನು ದೇವರ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದವರು ಎಂದು ಹೇಳುವಾಗ உங்களுக்குள் அவிசுவாசம் இருக்கிறது என்று சொல்லுவதிலும் வித்தியாசம் இருக்கிறது. ನಮ್ಮಲ್ಲೂ ಅಪನಂಬಿಕೆ ಇದೆ ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೂ ಒಂದು
இந்த அவிசுவாசம் நம்முடைய வாழ்க்கையில அப்பொழுது வந்துவிட்டு போகும். ಈ ಅಪನಂಬಿಕೆ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಅವಾಗವಾಗ ಬಂದು ಹೋಗುತ್ತದೆ. அது நமக்கு வருகிற சோதனையை பொறுத்து இருக்கிறது. ಅದು ನಮಗೆ ಬರುವ ಶೋಧನೆಗೆ ಕುರಿತು ಇದೆ. சின்ன சின்ன விஷயங்களானால் நாம் பதற மாட்டோம். ಆ ಸಣ್ಣ ಸಣ್ಣ ವಿಷಯಗಳಿಗೆ ನಾವು ಆತುರ ಪಡೋದು. ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறது என்றால் ಅದೇ ಒಂದು ದೊಡ್ಡ ವಿಷಯ ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವುದಾದರೆ நாம் கண்டிப்பாக பதறி விடுவோம். ನಾವು ಖಂಡಿತವಾಗಿ ಆತುರ ಪಡುತ್ತೇವೆ. கொஞ்ச நேரத்தில் அவன் என்ன செய்து விடுவான்? தன்னை தானே திடப்படுத்திக் கொள்ளுவான். ಆ ಸ್ವಲ್ಪ ಹೊತ್ತಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ತಾನೇ ದೃಢಪಡಿಸಿ யாகோவுக்குள் தன்னை திடப்படுத்திக் கொள்ளுவான். ಯಾಕೋನಲ್ಲಿ ತನ್ನನ್ನು ಆತನು ದೃಢಪಡಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆக அந்த அவிசுவாசம் பெரிய பாவம் அல்ல. ಆ ಅಪನಂಬಿಕೆ ದೊಡ್ಡ ಪಾಪವಲ್ಲ. ஆனால் தொடர்ந்து அந்த அவிசுவாசத்திலே நாம் நிலைத்திருப்போமானால் அது பாவமாக இருக்கும். ಅಪನಂಬಿಕೆಗೆ ಮುಂದುವರಿಯುವುದಾದರೆ ಅದು ಒಂದು ದೊಡ್ಡ ಪಾಪವಾಗಿರುತ್ತದೆ. யாக்கோபு ஒரு இடத்தில் பயந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ಯಾಕೋಬನು ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಭಯದನು ಎಂದು ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். Genesis chapter 32 verse 11. ಆದಿಕಾಂಡ 32ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ನನ್ನ ಅಣ್ಣನಾದ ಏಸಾವನು ಬಂದು ನನ್ನನ್ನು ನನ್ನ ಮಕ್ಕಳನ್ನು ಅವರ ತಾಯಿಯನ್ನು ಕೊಲ್ಲುವನೋ ಏನೋ ಎಂದು ನನಗೆ ಭಯವಿದೆ. என் சகோதரனாகிய ஏசாவின் கைக்கு என்னை தப்புவியும், அவன் வந்து என்னையும் என் பிள்ளைகளையும் தாய்மார்களையும் முறியடிப்பான் என்று அவனுக்கு நான் பயந்திருக்கிறேன். ஆமென். ಆಮೆನ್. எதற்காக யாக்கோபு இங்கே பயப்படுகிறான்? ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಯಾಕೋಬನು ಅಲ್ಲಿ ಭಯಪಡುತ್ತಾನೆ? இந்த யாக்கோபு என்ன செய்தான் தெரியுமா? ಈ ಯಾಕೋಬನು ಏನು ಮಾಡಿದ್ದಾನೆ ಗೊತ್ತಾ? தன் சகோதரனாகிய ஏசாவை அவன் வஞ்சித்தான். ತನ್ನ ಸಹೋದರನಾದ ಏಸಾವನನ್ನು ಆತನು ಮೋಸ அந்த ಮಾಡಿದನು. சகோதரனை வஞ்சித்து சேஷ்ட புத்திர பாகத்தை அபகரித்துக் கொண்டான். ಆ ಸಹೋದರನನ್ನು ವಂಚಿಸಿ ಅವನಲ್ಲಿರುವ ಚೊಚ್ಚಲ ಹಕ್ಕುತನವನ್ನು ಅವನು ಅಪಹರಿಸಿದ್ದಾನೆ. அந்த வேளையிலே அவன் பயப்படவில்லை. ಆ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ಭಯಪಡಲಿಲ್ಲ. ஆனால் இப்பொழுது அவன் பயப்படுகிறான். ಆದರೆ ಆತನು ಈಗ ಭಯಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் யாரையாகிலும் வஞ்சித்தோம் என்றால் ನಾವು ಯಾರನ್ನಾದರೂ ವಂಚಿಸಿದರೆ கண்டிப்பாக அந்த மனுஷனை சந்திப்பதற்கு நாம் பயப்படுவோம். ಖಂಡಿತವಾಗಲೂ ಆ ಮನುಷ್ಯನ ಎದುರುಗೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ನಾವು ಭಯಪಡುತ್ತೇವೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக நாம் அப்படிப்பட்ட பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். ಅಂತ ಪಾಪಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರದ ಹಾಗೆ ನಮ್ಮನ್ನು ನಾವು ನೋಡಿಕೊಳ್ಳಬೇಕು. ஏனென்றால் நாம் எந்த பாவம் செய்தாலும் ಏಕೆಂದರೆ ನಾವು ಯಾವ ಪಾಪ ಮಾಡಿದರೂ அது திரும்பி நம்மிடத்தில் கண்டிப்பாக ஒரு நாளிலே வரும். ಅದು ಮತ್ತೆ ತಿರುಗಿಕೊಂಡು ನಮ್ಮ ಬಳಿಯೇ ಮತ್ತೆ ಬಂದೇ நீங்கள் ரகசியமாக செய்திருந்தாலும் சரி, ನೀವು ಗುಪ್ತವಾಗಿ ಮಾಡಿದರೂ ಸರಿಯೇ அது கண்டிப்பாக நம்மிடத்திலே திரும்பி வரும். ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ನಮ್ಮ ಬಳಿಗೆ ತಿರುಗಿ ಬರುತ್ತದೆ. நீங்கள் மற்றவர்களுக்கு விரோதமாக நீங்கள் பேசினால் சரி, ನೀವು ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ಮಾತನಾಡಿದರೂ ಸರಿ, நீங்கள் எந்த மூலையிலிருந்து நீங்கள் அதை பேசினாலும் சரி, ನೀವು ಯಾವ ಮೂಲೆಯಲ್ಲಿ ಇದ್ದುಕೊಂಡು ಮಾತನಾಡಿದರೂ ಸರಿಯೇ, எவ்வளவு நம்பிக்கையானவர்களிடத்தில் நீங்கள் பேசினாலும் சரி, ಎಷ್ಟು ನಂಬಿಕೆ ಉಳ್ಳವರ ಬಳಿಯಲ್ಲಿ ಮಾತನಾಡಿದರೂ ಸರಿ. பிரசங்கியின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசியுங்க. எக்லெசியாஸ்டிக் chapter 10 verse last. ಪ್ರಸಂಗಿ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 20ನೇ ವಚನ. ಮನಸ್ಸಿನಲ್ಲಿಯೂ ರಾಜನನ್ನು ದೂಷಿಸದಿರು, ಮಲಗುವ ಮನೆಯಲ್ಲಿಯೂ ಧನಿಕನನ್ನು ಬೈಯದಿರು. ಆಕಾಶದ ಹಕ್ಕಿಯು ಆ ಶಬ್ದವನ್ನು ಮುಟ್ಟಿಸಿತು, ಪಕ್ಷಿಯು ಆ ವಿಷಯವನ್ನು ತಿಳಿಸಿತು. அல்லேலூயா. நாம் மற்றவர்களுக்கு விரோதமாக பேசுகிற பேச்சுகள் கண்டிப்பாக அது வீணாக போகாது. யாருக்கு விரோதமாக நீங்கள் பேசினீர்களோ ஒரு நாளிலே அது கண்டிப்பாக வெளிப்படும். ನೀವು ಬೇರೆಯವರ ಕುರಿತು ಯಾವ ಗುಪ್ತವಾಗಿ ಮಾತನಾಡಿದರೂ ಖಂಡಿತವಾಗಲೂ ಒಂದು ದಿನ ಅದು ತಿಳಿಸಲ್ಪಟ್ಟೆ. யாக்கோபு எவ்வளவோ வருஷங்களுக்கு முன்பாக ஏசாவுக்கு துரோகம் பண்ணார். ಯಾಕೋಬನು ಎಷ್ಟೋ ವರ್ಷಗಳ ಹಿಂದೆ ಏಸಾವನಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿದನು. இப்பொழுது அவருக்கு கல்யாணமாகி 2 குடும்பங்களாகி அவர் வரும்பொழுது பயப்படுகிறார். ಈಗ ಆತನಿಗೆ ಮದುವೆಯಾಗಿ 2 ಕುಟುಂಬಗಳು ಇದ್ದರೂ ಕೂಡ ಆತನು ಭಯಪಡುತ್ತಾನೆ. அப்ப மற்றவர்களுக்கு நாம் வஞ்சனை செய்து நாம் துரோகம் செய்தால் கண்டிப்பாக அது நம்மை விடாது. ಬೇರೆಯವರಿಗೆ ವಂಚಿಸಿ ದ್ರೋಹ ಮಾಡಿದರೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಅದು ನಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. அந்த பயம் நம்மை தொடர்ந்து கொண்டே இருக்கும். ಆ ಭಯ ನಮ್ಮನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பேசினால் ಬೇರೆಯವರಿಗೆ ವಿರುದ್ಧವಾಗಿ ನಾವು ಮಾತನಾಡಿದರೆ அது வெளியே வராமல் போகாது. ಅದು ಹೊರಗಡೆ ಬರದೇ ಇರುವುದಿಲ್ಲ. வசனம் என்ன சொல்லுகிறது? ವಾಕ್ಯ ಏನು ಹೇಳುತ್ತದೆ? சிறகுள்ளவைகள் அவைகளை சுமந்து கொண்டு போகும். ಆಕಾಶದ ಹಕ್ಕಿಯು ಅದನ್ನು ಮುಟ್ಟಿಸಿತು. அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பறவைகள் அதை எடுத்துக்கொண்டு போகுமா? ಪಕ್ಷಿಗಳು ಆ ಶಬ್ದವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ஆக ಹೋಗುತ್ತವೆ. நாம் பேசின பேச்சுகள் கீழே விழாது. ನಾವು ಮಾತನಾಡಿದ ಮಾತುಗಳು ಕೆಳಗೆ அது ಬಿಡುವುದಿಲ್ಲ. கண்டிப்பாக சுத்தி சுத்தி வந்து கொண்டேதான் இருக்கும். ಅದು ಖಂಡಿತವಾಗಲೂ ಸುತ್ತು ವಹಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತದೆ. ஒரே ஒரு வசனம் வாசிக்கலாம். ಒಂದೇ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು 12ஆம் அதிகாரம், பிரசங்கி 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிக்கலாம். ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಕೆಟ್ಟದ್ದಾಗಲಿ ಸಕಲ ರಹಸ್ಯ ಸಂಗತಿಗಳನ್ನು ವಿಮರ್ಶಿಸುವ
ನ್ಯಾಯ ವಿಚಾರಣೆಗೆ ದೇವರು ಪ್ರತಿಯೊಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಗುರಿ ಮಾಡುವನು. ஒவ்வொரு கிரியையும் அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும் நன்மையாலும் தீமையாலும் நன்மையானாலும் தீமையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ஆமென். ஹல்லேலூயா. அல்லேலூயா. ஒவ்வொரு காரியத்தையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், அது நன்மையானாலும் சரி, அது தீமையானாலும் சரி, தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். ಯಾವ ವಿಷಯವಾದರೂ ಸರಿ, ಒಳ್ಳೆಯದಾಗಲಿ ಕೆಟ್ಟದ್ದಾಗಲಿ ರಹಸ್ಯವಾಗಿ ನೀವು ಯಾವ ಮಾಡಿದ್ರು ದೇವರು ಬಹಿರಂಗವಾಗಿ ಹೊರಗಡೆ ತರುವನು. சோ நாம் பயப்படாமல் இருக்க வேண்டுமானால், ನಾವು ಭಯಪಡದೆ ಇರಬೇಕಾದರೆ, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடாது. ಈ ರೀತಿ ಕಾರ್ಯಗಳು ನಮ್ಮ ಜೀವನದಲ್ಲಿ ಇರಬಾರದು. அது இல்லாமல் நாம் விசுவாசத்திலே உறுதியாய் உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். ಅದು ಮಾತ್ರವಲ್ಲದೆ ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ದೃಢ ಉಳ್ಳವರಾಗಿರಬೇಕು. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? விசுவாசிக்கிறவன் பதறான். ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇರುವವನು ಆತುರ ಪಡದನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நாம் பதறாத ஒரு வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். ಆತುರ ಪಡದೆ ಇರುವಂತ ಜೀವನವನ್ನು ಜೀವಿಸಬೇಕು. யாகோவா அதை நமக்கு தந்தருளுவாராக. ಯಾಕೋ ಅದಕ್ಕೆ ನಮಗೆ ಕೊಟ್ಟೆ ಕೊಡುತ್ತಾನೆ. நாம் ஜெபிக்கலாம். ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் யாஸ்வாவும் அரணே. நெஞ்சமே நீ அஞ்சிடாதே, தஞ்சம் யாஸ்வாவும் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வான். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்து கொள்வான். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். அருமையான தேவ ஜனமே, நாம் விசுவாசித்தால் நாம் பதற்றம் அடைய மாட்டோம். ஹல்லேலூயா. நாம் நம்மை சோதித்து பார்க்கலாம். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நான் எந்த அளவுக்கு என் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து இருக்கிறேன்? எல்லா காரியத்திலும் நான் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்திருக்கிறேனா? அல்லது சில காரியங்களில் மட்டும் தேவன் பேரில் நம்பிக்கை வைத்து பாக்கி காரியங்களிலே நான் மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்கிறேனா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கலாம். அருமையான தேவ பிள்ளையே, நம்முடைய விசுவாசம் ஒருவேளை குறைவா இருக்கும் என்று நம்முடைய இருதயம் நமக்கு சொல்லுமானால், இந்த நாளிலே நம்முடைய விசுவாசத்தை நாம் நம்முடைய தேவனுக்குள்ளாக உறுதிப்படுத்திக் கொள்வோம். பிரியமானவர்களே, நாம் இந்த உலகத்திலே நாம் ஜெயம் பெற்றவர்களை வாழ்வதற்காக யாகோஷுவா சொன்னார், நம்முடைய விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று சொன்னார். அல்லேலூயா. நீங்கள் இந்த உலகத்தை விசுவாசத்தினால் மட்டுமே நீங்கள் ஜெயிக்க முடியும். தேவனுடைய வார்த்தையை பரிபூரணமாக விசுவாசிப்பதனாலே நீங்கள் ஜெயம் பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஜெயம் பெறுகிறவர்களாகத்தான் யாகோவா நிலைநாட்டி இருக்கிறார். ஜெயம் பெறுவதற்காகத்தான் உங்களுக்கு தேவன் அழைப்பு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஆரம்ப பாட்டு கன்னடத்துல என்ன பாட்டு பாடணும்? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எப்பொழுதும் இதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து எங்களை காத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உடைய வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. தேவரீர் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எந்த விதமான பயம் இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி போட்டு உடைய பிள்ளைகளை ஒரு பெரிய விசுவாசிகளாக நீர் மாற்றுவீராக தகப்பன். Father, I pray to remove every fear, every kind of fear from the life of your children, Father, and make them strong in the faith, because our faith is the one which is going to win over the world, Father. எங்கள் விசுவாசமே இந்த உலகத்தை ஜெயிக்கிற ஜெயமாய் இருக்க போகிறது. எங்களை நல்ல விசுவாசிகளாய் நீர் மாற்று. வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும்.
இந்த நாளிலே சகோதரன் சகாராஜ் குடும்பத்திலே அப்பா நீர் செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. அதற்கு நன்றியாக உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் கொண்டு வந்திருக்கிறதான ஆகாரத்தை கூட நீர் ஆசீர்வதித்து தேவரீர் உம்முடைய பிள்ளைகளை மேன்மேலும் நல்ல சாட்சிகளை பெறும்படியாக நீர் ஆசீர்வதிப்பீராக. வந்திருக்கிற பிள்ளைகள் எல்லார் மேலும் உம்முடைய கரம் இருக்கட்டும் ராஜா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய யாகுஷுவ மசீஹ நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. யாகுவா உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகுவா ஷல்லோம். ஆமென். ஹalleluya.